Jesus is here. நாம் வேதாகமத்தை திறந்து ஹீப்ரு 6ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் படிப்போம். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுற்றிருக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவர்களையும் ரட்சிப்புக்குரியவர்களுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். வாசிக்கப்பட்ட வேதவாங்களுடைய கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். சகோதரனே, சகோதரியே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஜீவனுள்ள அன்பின் தகப்பனே, இந்த பரிசுத்தமான இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தாவே, நீர் மரணத்தையும் பாதாளத்தையும் நரகத்தையும் ஜெயித்து ஆண்டவரே, நீர் உயிரோட இதோ மரித்தேன் உயிர்த்தெழுந்த காலங்களும் உங்களோட கூட இருக்கிறேன் என்று வாக்குறுத்திருக்கிறேன் தகப்பனே. இதோ இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த நாளில் கர்த்தாவை ஆராதிக்கும்படி இதோ இந்த ஒரு சின்ன கூட்டத்தை தகப்பனை இந்த கிராமத்தில் ஏற்படுத்தி உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை துதிக்கும்படி கர்த்தாவை எங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்பா. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இதோ தகப்பனை, இன்றைக்கு நாங்கள் படித்த இந்த வேத வசனங்களுக்கு பின்பாக இருக்கிற அந்த மகத்தான ரெவலேஷனை தகப்பனே நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவரே, பலமுள்ள தூதனை நீர் தாமே திரை மறைத்துக் கொண்டு எங்களோடு கூட இடைபெறுவீராக. நீர் பிரத்யேகமாக நீர் ஆண்டவரே உடைய மனவாட்டியோடு பேசுகிற தேவன். இதோ மனவாட்டியாகிய சரீரமானது இந்த இடத்துல இருக்கின்றது என்று விசுவாசிக்கிறோம். நீர் தாமே திரை மறைத்துக் கொண்டு எங்களோடு கூட பிரத்யேகமாய் பேசி நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தகப்பனே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்பட கர்த்தாவே நாங்கள் இன்னும் ஆண்டவரே உம்முடைய சாயல்கள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள அந்த எம்மாவூர் சீஷர்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரிவைவலை கர்த்தாவை நாங்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்கள் மத்தியில் உலாவுவீராக, பேசுவீராக. இதோ இதற்காக எங்க அப்பா சகோதரிகள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ தகப்பனே, அந்த காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நீர் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தங்களுடைய சாட்சிகள் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, அன்பு சகோதரர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வேளையிலே அந்த மகனுடைய நிலையானது கர்த்தாவே எப்பேற்பட்டதா இருந்தாலும் கர்த்தாவே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே அந்த மகனை நாங்கள் உரிமை கோருகிறோம். சாத்தானே உன்னுடைய கரத்தை எடு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அந்த மகனை நாங்கள் இயேசுவின் ராஜ்யத்துக்கு நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே, அந்த மகனை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த மகனுடைய பலவீனங்கள், வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே சுகமாகட்டும், பலனுண்டாகட்டும். ஆண்டவரே, அந்த மகனுடைய காரியங்கள் எல்லாம் இப்பொழுதே கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே எல்லா நரங்களிலும் கர்த்தாவே எல்லா நரங்களிலும் கர்த்தாவே இப்பொழுதே உடைய பலனானது, உடைய அபிஷேகமானது தங்கி தாவரிக்கும்படி ஆண்டவரே ஆரோக்கியமாய் தகப்பனே அந்த மகனுடைய நிலையானது மாறும்படி கர்த்தாவே நீங்கள் அற்புதங்களை செய்வீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நிச்சயமாகவே அந்த மகனை ஆண்டவரே, அந்த மகன் ஆண்டவரே உடைய நாமத்தை இருந்து கொள்ளாதபடிக்கு, மரணமானது மகனை மேற்கொள்ளாதபடிக்கு தகப்பன் நீர் மத்தியஸ்தராயிருந்து, நீர் ஒரு மீடியேட்டராயிருந்து கர்த்தாவே அந்த மகனை ஆண்டவரே மேற்கொள்ளுகிற பிசாசுகளை அகற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பிசாசுகளை அகற்றுகிறோம் தகப்பன். அந்த மகனை உரிமை கோருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமைக்கென்று நாங்கள் உரிமை கோருகிறோம் தகப்பன். அந்த மகனுடைய ஆத்மாவை, ஆவி, ஆத்ம சரீரத்தை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கென்று மகிமைக்கென்று தகப்பனே அந்த மகன்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உரிமை கோருகிறோம். அந்த மகனுக்கு சுகத்தை, பலத்தை
ஆரோக்கியத்தை அளித்து அருள் செய்து கர்த்தாவே அந்த மகன் உங்களுடைய நாமத்தை இருந்து கொள்ள கர்த்தாவே கிருபை செய்கிறாங்க. இதோ எங்களை தலை மட்டுமாய் தாழ்த்துறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மிகமிக்கின்ற அர்ப்பணிக்கிறோம். அடியனை அர்ப்பணிக்கிறேன். நீர் தாமே எங்களை விடுவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். சோரேஸ்வரியே, வார்த்தையை கேட்கும்படி வந்த யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். 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 எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் போன வாரத்தில் எந்த செய்திகளை பார்த்தோம் சோதனை சோதரியே? எந்த செய்தியை பார்த்தோம்? கிறிஸ்துவுக்குள் நாம் ಪರಿಪೂರ್ಣ ನಿಲೆಯ பார்த்தோம். ಆಮೆನ್. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ನಮ್ಮ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಒಂದು ಸ್ಥಿತಿಯನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಯಾಕಂದ್ರೆ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನಲ್ವಾ, ಪೌಲನು ಈ ಮೂಲ ಉಪದೇಶಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಏನ್ ಮಾಡಿ, ನೀವು ಏನ್ ಮಾಡಿ, ವೇಗವಾಗಿ ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ನೀವು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸ್ಥಿತಿಯನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನೀವೇನ್ ಮಾಡಿ, ಈ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಮೂಲ ಉಪದೇಶಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ನೀವು ಏನ್ ಮಾಡ್ರಿ, ವೇಗವಾಗಿ ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದ. ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ಯಾಗೆ ಒಂದು ಮನುಷ್ಯನು, ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಆ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತಾನೆ ಅನ್ನುವ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಸ್ವಲ್ಪ ಆಳವಾಗಿ ನೋಡಿದ್ವಿ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದ್ಭುತವಾದ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ನೋಡಿದ್ವಿ. ಮತ್ತೆ ಖಂಡಿತವಾಗಲಿ ನೀವು ಅದನ್ನ ಕೇಳಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಲೂ ನಿಮಗೆ ಆಗುತ್ತದೆ. ಮತ್ತೆ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ಅದು ತಿಳಿಸುತ್ತದೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಸೋರೇಶ್ವರಿಗೆ ನಾವು ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಮಾತನಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, வசனவன போத்வி ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவி பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தை இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திருவதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இங்கே பால் பார்க்கும்போது சோதனை சகோதரியை யாத்திரையின் பிரஜைகளுக்கு ஒப்பிடுறார். ಯಾತ್ರೆಯ ಪ್ರಜೆಗಳಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಹೋಲಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ. ಎಸ್, ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಯಾತ್ರೆಯ ಪ್ರಜೆಗಳಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಹೋಲಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ. ಯಾಕಂದ್ರೆ ಯಾತ್ರೆಯ ಪ್ರಜೆಗಳು ಸೋದನೇಶ್ವರಿಗೆ ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮುಂಟಾಗಲಿ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆಯಾ? ಆ ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ ಅವರನ್ನ ದೇವರು ಅದ್ಭುತವಾಗಿ ಅತಿಶಯವಾಗಿ ದೇವರೇನ್ ಮಾಡಿದ್ರು ಅವರನ್ನ. ಎಸ್, ಒಂದೊಂದು ಟರ್ನ್ ಅಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರೇನ್ ಮಾಡಿದ್ರು, ಅವರ ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ರು. ಅವರ ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿ ಅವರ ಅಗತ್ಯವನ್ನು ದೇವರು ಸಂತೈಸಿದ್ರು. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಇವಾಗ ಅವರಿಗೆ ನೀರು ಬೇಕಾಗಿತ್ತು, ತುಂಬಾ ದಾಹವಾಗಿದೆ. ಆ ದಾಹವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಅವರು ನೀರು ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನೀರನ್ನು ಹುಡುಕ್ತಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಒಂದು ಕಹಿಯಾದ ನೀರು ಸಿಗ್ತಾ ಇದೆ. ಒಂದು ಕಹಿಯಾದ ನೀರಲ್ಲಿ ಇದೆ ಅಲ್ಲಿ. ಆ ನೀರನ್ನ ಕುಡಿಯೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗೋದಿಲ್ಲ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಆ ನೀರನ್ನ ಕುಡಿದು ನಮ್ಮ ದಾಹವನ್ನು ತೀರಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ದೇವರ ಬಳಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅವರು? ಅವರಿಗೆ ನಿರ್ದಾಹ ಬರ್ತಾ ಇದೆ. ಆ ನಿರ್ದಾಹ ಬಂದ ನಂತರ ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಅವ್ರ ನಿರ್ದಾಹಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಒಂದು ನೀರನ್ನ ಕುಡಿದೆ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಕಹಿಯಾದ ನೀರನ್ನ ಕೊಡ್ತಿದ್ದಾನೆ. ಅದೇನದು? ಟೆಸ್ಟ್, ಅದು ಪರೀಕ್ಷೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಆ ಪರೀಕ್ಷೆ ಬರುವಾಗ ಸೋದರಿಗೆ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಅವರು ಗುಣಗುಡ್ತಿದ್ದಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿಲ್ಲ. ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಿಲ್ಲ? ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಆಲ್ರೆಡಿ ಅವರು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಪ್ರಭಾವನ, ದೇವರ ಪ್ರಭಾವವನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ, ರುಚಿ ನೋಡಿದ್ದಾರೆ. ಅವ್ರ ಕಣ್ಮುಂದೆ ದೇವರು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಅದ್ಭುತಗಳು ಮತ್ತೆ ಅತಿಥಿಗಳನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ ಅವರು. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಅದರವಾದ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ ಟೆಸ್ಟ್ ಬರುವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅವರು? ಗುಣಗುಡ್ತಿದ್ದಾರೆ. ಮೋಸ ವಿರುದ್ಧವಾಗಿ, ದೇವರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅವರು ಗುಣಗುಡ್ತಿದ್ದಾರೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆಯಾ? ಆಮೆನ್. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಾಗಿತ್ತು? ಅವ್ರು ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಈ ನೀರನ್ನ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಎಸ್, ಆತನು ಸ್ವೀಟ್ ಆಗಿ ಮಾರ್ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಸಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. ಆದ್ರೆ ಅವರು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಲಿಲ್ಲ. ಹಾಗೆ ದೇವರು ಸೋದನೇಶ್ವರಿಗೆ ಅವರನ್ನ ಅನೇಕವಾದ ಪರೀಕ್ಷೆಗಳಿಂದ ಅವ್ರನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಆ ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ ನಡೆಸ್ತಿದ್ದಾರೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಒಂದೊಂದು ಟರ್ನ್ಸ್ ಅಲ್ಲಿ, ಒಂದೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ
ದೇವರು ಒಂದು ಪರೀಕ್ಷೆಯನ್ನು ಅವರಿಗೆ ನೀಡ್ತಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಅವರು ಆ ಪರೀಕ್ಷೆಗಳನ್ನ ನೀಡುವಾಗ, ಆ ಶೋಧನೆಗಳನ್ನು ನೀಡುವಾಗ ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ದೇವರನ್ನ ಬಿಲೀವ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ದೇವರನ್ನ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿಲ್ಲ. ದೇವರನ್ನ ಮಾಡ್ತಿಲ್ಲ, ಅವರು ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿಲ್ಲ. ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? ಗುಣಗುಡ್ತಿದ್ದಾರೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಅವರಿಗೆ ಯಾತ್ರೆಯ ಪ್ರಜೆಗಳಿಗೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಪೌಲನು ಹೋಲಿಕೆ ಪಡಿಸ್ತಿದ್ದಾರೆ, ಪ್ರವಾದಿ ಹೋಲಿಕೆ ಪಡಿಸ್ತಿದ್ದಾರೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ನಾನು ನಿಮ್ಗೆ ಇನ್ನೂ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಪ್ರವಾದಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ನೋಡ್ರಿ, ಏನೆನಿல் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவி பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மன திரும்பிக்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ಯಾಕಂದ್ರೆ ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ ಸೋನೆ ದೇವರ ಒಂದು ಪ್ರಭಾವವನ್ನ, ದೇವರ ಒಂದು ಪ್ರಭಾವವನ್ನ, ಶಕ್ತಿಯನ್ನ, ಆತನ ಪರಾಕ್ರಮವನ್ನ, ಆತನ ದಾರಿ ನಡೆಸುವ ಒಂದು ಸ್ಥಿತಿಯನ್ನ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಕಣ್ಣಾರ ಕಂಡ್ರು. ಆದ್ರೂ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? ಅವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ ಅವರು ಆ ಹೋಗ್ತಕ್ಕಂತ ಆ ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ, ಆ ವನಂತರത്തിൽ ಅಂದ್ರೆ ಏನಾದ್ರು ಅರಣ್ಯದ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಏನಾಗ್ಬಿಟ್ರು? ಅವರು ಸತ್ತೋದು. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿಲ್ಲ. ಅವರು ಪ್ರಾಮಿಸ್ ಲ್ಯಾಂಡ್ ಹೋಗ್ದಿರಾನೆ ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನ ಅಲ್ಲೇ ಅವರು ಹೊಂದ್ಕೊಂಡು ಆ ಪ್ರಾಮಿಸ್ ಲ್ಯಾಂಡ್ ಹೋಗ್ತಕ್ಕಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅವರು ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ರು. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅವ್ರು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಒಳಗಾದ್ರು. ದೇವ್ರ ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿಲ್ವಲ್ಲ, ದೇವ್ರನ್ನ ವಿಶ್ವಾಸ ಮಾಡದೆ ಹೋಗುವಾಗ ಅವ್ರನ್ನಾಗ್ತಾರೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಒಳಗಾಗ್ತಾರೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿದ್ರೆ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಅವ್ರಿಗೆ ಏನಿದೆ? ಆ ಪ್ರಾಮಿಸ್ ಲ್ಯಾಂಡ್ ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಜೀವನ ಐತೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಹಿಂಗೆ ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಪ್ರವಾದಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಹಂಚ್ಕೊಳ್ತಾನೆ. ಅದನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂಗತಿ ಏನೇನು ಮಾಡ್ತಾನೆ? ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುವಾಗ ಈ ಸೀರೀಸ್ ಅನ್ನು ಮಾತನಾಡುವಾಗ, 6ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಮಾತನಾಡುವಾಗ ಈ ಸಂದೇಶವನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಈ ಸಂದೇಶವನ್ನು ಮಾತನಾಡುವಾಗ ಈ ಸಾಕ್ಷಿ ತನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂಗತಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಹಂಚ್ಕೊಳ್ತಾನೆ. ನೋಡಿ ಸೋನೇಶ್ವರಿಗೆ, ನಾನು ಮಿಸಾವಾಕ ಎಂದ್ರ இடத்திற்கு சென்றேன். ಒಂದು ಸ್ಥಳ ಅದು, மிசாவாக் ಅನ್ನೋ ಒಂದು ಸ್ಥಳ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? நான் மிசாவாக் என்ற இடத்திற்கு சென்றேன். அங்கு நான் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்தேன். நான் அதுவரையில் அது போன்ற அதிகமான சத்தமிடுதலையும் அழுகையையும் தேவனை துதித்ததையும் ஒருபோதும் கேட்டதில்லை. அப்பொழுது நான், சகோதரனே, இது பரலோகம் என்றே எண்ணிக்கொண்டேன். ಓ ಎಪ್ಪಡಿಯಾಗಿ ಅವர்கள் ಮೇಲುಂ ಕೀಳುಂ ಓಡುವಾர்கள். ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ಬೆಂದೆಗೋಸ್ತೆ ಒಂದು ಕೂಟವನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಆತ್ಮ ಒಂದು ಫಾಸ್ಟರ್ ಅನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ. ಯಾರು? ಪ್ರವಾದಿ. ಒಂದು ಫಾಸ್ಟ್ ಮೀಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಅಲ್ಲಿ ಫಾಸ್ಟ್ ಇರೋದಿಲ್ಲ. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಯಥಾರ್ಥವಾಗಿ ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ನಡೀತಾ ಇದೆ. ಯಥಾರ್ಥವಾಗಿ ಪ್ರವಾದಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಒಂದು ಬೆಂದೆಗೋಸ್ತೆ ಮೀಟಿಂಗ್ ನಡೀತಾ ಇದೆ ಅಲ್ಲಿ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಆ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಏನ್ ಮಾಡ್ತಾವ ನಿಮ್ಗೆ? ಪ್ರವಾದಿ ಸಂದೇಶವನ್ನು ಮಾತನಾಡುವಾಗ ಹಂಚ್ಕೊಳ್ತಿದ್ದಾನೆ. ಅದ್ರಲ್ಲಿ ಒಂದು ವಿಚಾರವನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೆ ನೋಡ್ತಾನೆ. ಆತನು ಯಾವ ಒಂದು ಸಂಗತಿಯನ್ನ ಆ ಅನುಭವದಿಂದ ಹೊಂದಿಕೊಂಡು ಅದನ್ನ ನಮ್ಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾವ್ರೆ? ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀವಿ. ಸ್ವಲ್ಪ ಗೌರವ ಕೇಳಿ. ಆಮೆನ್. அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்தேன். நான் அதுவரையில் அது போன்ற அதிகமான சத்தமிடுதலையும் அழுகையையும் தேவனை துதித்தலையும் ஒருபோதும் கேட்டதில்லை. அப்பொழுது நான், சகோதரனே, இது பரலோகம் என்று எண்ணிக்கொண்டேன். ஓ எப்படியாய் அவர்கள் மேலும் கீழும் ஓடுவார்கள். அவர்கள் அந்த கூட்டத்தை நிறைவேற்றுமையின் நிமித்தமாக வடக்கில் நடந்த வேண்டியதா இருந்தது. அங்கே கருப்பு நிறத்தவரும் வெள்ளைக்காரரும் ஒன்று சேர்ந்திருந்தனர். அதுவோ PA ஆப் W மற்றும் PA ஆப் JC என இரு பிரிவினரும் ஒன்றாய் கலந்து பெந்தகோஸ்து ஐக்கியமா இருந்தது. ஆனால் அவர்கள் மிசாவாக்க என்ற இடத்தில் அங்கிருந்த சகோதரன் ரோயி அவர்களுடைய கூட்டத்தில் என்ன ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். ரோயி அவர்களுடைய கூடாரத்தில் என்ன ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். நான் ஆர்வமுள்ள ஒரு நபராய் அங்கே பின்னால் உள்ளே இருக்கையில் அமர்ந்து இவை எல்லாவற்றையும் கணித்துக் கொண்டே இருந்தேன். அப்பொழுது நான் அந்த காரியங்களை அதற்கு முன் கண்டிராதவனாயிருந்தேன்.
ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಅಲ್ಲಿ ಬೆಂದಗೋಸ್ತ ಜನಗಳು ಅಲ್ಲಿ ಬ್ಲಾಕ್ ಪೀಪಲ್ಸ್ಗೆ ಮತ್ತೆ ಅಮೆರಿಕನಲ್ಲಿ ಬಿಳಿ ಪೀಪಲ್ಸ್ಗೆ ಇದೆ ವ್ಯತ್ಯಾಸ ಐತೆ. ಅವರು ಸೇರೋದಿಲ್ಲ. ಅವರು ದೇವ್ರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ಬೋದು, ಅದು ಇವರು ದೇವ್ರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ಕೊಬಹುದು, ಯಾವುದೇ ತಡೆ ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ಅವ್ರವ್ರು ಒಂದಾಗಬಾರ್ದು ಅನ್ನುವ ಒಂದು, ಇವಾಗ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಜಾತಿಯ ಪ್ರಕಾರವನ್ನು ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಇವ್ರು ಕೀಳ್ ಜಾತಿ ಇವ್ರು ಮೇಲ್ ಜಾತಿ ಅಂತ ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಸಪರೇಟ್ ಮಾಡ್ತಾರೆ, ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀವಿ. ಅದೇ ತರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿ ಏನಂದ್ರೆ ಬ್ಲಾಕ್ ಪೀಪಲ್ಸ್ ಮತ್ತೆ ವೈಟ್ ಪೀಪಲ್ಸ್ ಅವ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. ನಾವು ಒಳ್ಳೆ, ನಾವು ಯಾರು ಯಜಮಾನರು, ನಾವು ಅವ್ರು ಗುಲಾಮರು ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರಿಗೊಂಥರ ಏನು ಮೈಂಡ್ ಸೆಟ್, ಅವ್ರಿಗೆ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ರು. ಆದ್ರೆ ಈ ಕೂಟದಲ್ಲಿ ಸೋನೇಶ್ವರಿಗೆ ಎಲ್ಲ ಒಂದಾಗಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ. அங்கே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நான் இதற்கு முன்பு பகிரங்கமாக கூறினதே இல்லை. அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தார், மற்றொரு பக்கத்தில் இன்னொரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஒருவர் அந்நிய பாஷையில் பேச மற்றொருவர் அதை வியாக்கியானித்தார். அது ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க, அந்நிய பாஷை பேசுறாரு, ஒருத்தர் என்ன பண்றாரு, வியாக்கியானம் கொடுக்கிறாரு, அந்த பாஷைக்கு அர்த்தத்தை கொடுக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? வித்தியாசமான காரியங்கள் சம்பவிக்க போவதா என்பதை அவர்கள் கூறினார். வித்தியாசமான காரியங்கள் வந்து சம்பவிக்க போகுதுன்ற மாதிரி என்ன பண்றாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, பிளஸ் அவங்க விவரிக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்பொழுது இந்த ஒருவர் அந்நிய பாஷையில் பேச அந்த ஒருவர் வியாக்கியானித்தார். அப்பொழுது நான் என்ன அது அற்புதமாய் உள்ளதல்லவா என்று எண்ணினேன். மேலும் நான் எவ்வளவு மகிமை உள்ளது, அவர்கள் மனுஷ ரூபத்தில் இறங்கி வந்த தூதர்களாக இருக்க வேண்டும் ಎಂದು ಎಣ್ಣಿನೇನ್. ಮನುಷ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಅವರು ಒಂದು ಪರಲೋಕ ದೂತರಾಗಿರಬಹುದಲ್ವಾ ಅಂತ ಹೇಳಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಎಸ್ ಪ್ರವಾದಿ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟು ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರವಾದಿ ತರವಾದ ಒಂದು ಅನುಭವ, ಈ ತರವಾದ ಒಂದು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಅನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡ್ಲಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಯಾರು ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್, ಅವ್ರು ಬ್ಯಾಪ್ಟಿಸ್ಟ್, ಅವರು ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಇದು ಬೆಂದಗೋಸ್ತೆ ಕೂಟ. ಇದು ಯಥಾರ್ಥವಾಗಿ ಯಾರನ್ನೋ ಮೀಟ್ ಮಾಡಕ್ ಬಂದು ಇಲ್ಲಿ ಒಂದು ಯಥಾರ್ಥವಾಗಿ ಈ ಕೂಟದಲ್ಲಿ ಕಲ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ತಾವೆ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ ಯಾರು, ಪ್ರವಾದಿ. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಏನ್ ಮಾಡಿಲ್ಲ, ಪ್ರವಾದಿನ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ವಿಶ್ವಾಸ ಒಂದು ಚಿತ್ತ ಐತೆ, ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? அங்க பாருங்க, ஆகையால் அடுத்த நாள் காலையில் அவர்கள் என்னை பிரசங்கிக்க வரும்படி கேட்டனர். நானே மறைந்து கொண்டேன். அப்பொழுது உங்களுக்கு தெரியுமா, ஒரு கருப்பு நிற மனிதர் இதோ அவர் இருக்கிறார் என்று கூறிவிட்டார். நான் அங்கு உட்கார்ந்திருப்பதை அவர் ಅಂಬಲಪಡಿಸಿಯ போது அதை குறித்து ಸಂಭವ உங்களுக்கு நினைவிருக்கும். ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೆ ಪ್ರವಾದಿ ಹೋಗುವಾಗ ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಸೇವಕರಿಗೂ எல்லா ஊழியக்காரர்களுக்கும் சின்னவர் இவர் தான். இப்ப எல்லாருமே வந்து என்ன பண்ணி, ஊழியக்காரங்க எல்லாமே வந்து எங்கிருந்து வந்தீங்கன்ற மாதிரி நீங்க உங்களை வந்து நீங்க அறிமுகப்படுத்தீங்கன்ற மாதிரி என்ன பண்றாரு, ஒரு பெரிய ஒரு ஃபேஸ்டர் என்ன பண்றாரு, எல்லாரையும் அழைக்கிறார். அழைக்கும் எல்லாருமே நான் எங்கிருந்து வந்தேன், என் பேர் இதுன்ற மாதிரி என்ன பண்ணும், எல்லாருமே அங்க எழுதணும். விசுவாசிங்களா? அப்படி அழைக்கும் போது அங்க இருந்த எல்லா கூட்டத்தால் இருந்த எல்லா ஊழியக்காரரை பார்க்கலாம் இங்க பிரண்ணாம் ரொம்ப எளிமையான ரொம்ப வயது வந்து ரொம்ப குறைவான ஒரு நபரா இருந்தார். விசுவாசிங்களா? ரொம்ப எளிமையா இருக்கிறாங்க. எளிமையான கூட்டம் தான். பெந்தகோஸ்தே கூட ரொம்ப எளிமையா இருக்கிறாங்க. ஆனா இவர் வந்து இவருடைய ஆடைகள் பார்க்கும்போது, இவருடைய ஆடை பார்க்கும்போது, இவருக்கு ஷர்ட்டே இல்ல, நல்ல ஷர்ட்டே இல்ல, நல்ல ஒரு பேண்ட்ல இருக்கிட்ட ப்ராஃபிட் கிட்ட. விசுவாசிங்களா? அந்த ப்ராஃபிட் அங்க போயிட்டு என்ன இருக்காரு, அங்க அவர் பேரை கொடுக்கும்போது அங்க சொல்லிட்டாங்க, யார் வந்து இங்க ரொம்ப குறைவான வயதில் இருக்கிறாரோ அவர் வந்து பிரசங்கிக்கணும்ன்ற மாதிரி. ஆனா இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி பிரண்ணாமன்ற மாதிரி கூப்பிடும் போது இவர் என்ன பண்றாரு, அப்படியே மறைஞ்சிக்கிறாரு. மறைஞ்சிக்கும் போது அங்க பக்கத்துல ஒரு பெரிய நபர் இருந்தாரு. அவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, அவரு சொல்லிடுறாரு, இங்க இருக்கிறாரு பாருங்க, பிரண்ணாமி இருக்கிறாருன்ற மாதிரி. அங்க போய் என்ன பண்றாரு அவரு, எஸ் முதலாவது பிரசங்கத்தை தான் என்ன பண்றாரு, ப்ராஃபிட் அந்த ஒரு கூட்டத்துல தான் என்ன பண்றாரு, யோபு பத்தி பேசுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யார் பத்தி பேசுறாங்க? எஸ் அந்த ஐஸ்வர்யவனை பத்தியும் அவர் லாசரை பத்தி பேசுறாரு. விசுவாசிங்களா? அந்த ஒரு பிரசங்கத்தை வந்து அங்க பண்றாரா யாரு, தீர்க்கதரிசி பேசுறாரா? விசுவாசிங்களா? ஆகையால் அந்த நாளன்று நான் பிரசங்கித்த பிறகு சுற்றி நடந்து கொண்டே என்னால் அந்த 2 மனிதர்களையும் சந்திக்க முடிந்தால் நலமாயிருக்குமே என்று எண்ணினேன். யாரை சந்திக்கிறதுக்கு? அந்த அந்நிய பாஷையை பேசினவரையும்
அந்த அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் சொன்ன நபர்களையும் சந்திக்கணும்ன்ற மாதிரி என்ன பண்றாரு, விரும்புறார். அந்த கூட்டத்துல கூட்டம் முடிந்த பிறகு விசுவாசிக்கிறீங்களா? அப்பொழுது அவர்கள் கூட்டம் எடுத்தார். அப்பொழுது ஒருவர் எழுந்து தன் முகம் வெளுத்து போகும் அளவிற்கு அந்நிய பாஷையில் பேசினார். மற்றொரு அந்த வார்த்தைகளுக்கு வியாக்கியானம் அளித்தார். அதாவது கர்த்தர் உரைக்கிறதாவது, ஒரு குறிப்பிட்ட நபர் இன்னார் இன்னார் இன்ன பெயரை கொண்டவர் இங்கே இருக்கிறார், அவர் இதை இன்னார் இன்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று கூறினார். சகோதரனே, அது உண்மையா இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, அந்நிய பாஷை பேசும் இந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கும்ன்ற மாதிரி உண்மையா சொன்னாங்களாம். உண்மையா சொன்னாங்களாம். யாரு? அந்நிய பாஷை பேசுற நபரும் அங்க அந்த அந்நிய பாஷைக்கு வியாக்கியானப்படுத்துகிற நபரும் கரெக்டா சொன்னாங்களாம். உண்மையா இருந்தது அது. பின்னர் மற்றொருவர் எழும்பி அந்நிய பாஷையில் பேச இவர் வியாக்கியானம் அளித்தார். எனவே நான் என்ன இது அற்புதமா இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி பேப்டிஸ்ட் ஊழியக்காரர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களை விசுவாசிக்க மாட்டாங்க. யாரு? பேப்டிஸ்ட். அவங்க இது வரைக்குமே பார்க்கல. அவங்க பிலீவ் பண்ணாலுமே அவங்க இந்த மாதிரி காரியங்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. பேப்டிஸ்ட் பேப்டிஸ்ட் ஸ்தாபனம், அந்த பேப்டிஸ்ட் ஸ்தாபனத்துல தீர்க்கதரிசியும் ஒரு போதகரா இருந்தார். விசுவாசிகளா ஒரு மேய்ப்பனா இருந்தார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்று எண்ணினேன். ஆகையால் அந்த நாளில் நான் இவ்வாறு எண்ணி பின்னர் வெளியே போய் ஜெபித்தேன். மேலும் நான், கர்த்தாவே, நீர் அதை எனக்காக மீண்டும் செய்கிறீரோ என்று எண்ணினேன். அப்பொழுது தரிசனங்களை என்னவென்று அழைப்பது என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ தரிசனத்தை வந்து ப்ராஃபிட் வந்து தேவன் கொடுக்கும்போது அப்ப என்னன்னு தெரியலையா அவருக்கு. அப்பவே தேவன் கொடுத்திருக்கிறார். யாருக்கு? ப்ராஃபிட் கொடுத்திருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் வெளியே போய் ஜெபித்தேன். மேலும் எனக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தரை வேண்டிக் கொண்டேன். நான் கட்டிடத்தை சுற்றி நடந்த போது நான் அவர்களில் ஒருவரை சந்திக்க நேர்ந்தது. யார? அங்க 2 நபர்கள் வந்து ஒரு நபரை வந்து சந்திக்கும்படி அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, சந்திக்க நேர்ந்தது. இப்பொழுது கர்த்தர் காரியங்களை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஒளியை எனக்கு கொடுத்தார். அப்பொழுது நான் அவருடைய கரத்தை குலுக்கினேன். மேலும் நான், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய பேர் என்ன என்று கேட்டார். அப்பொழுது நான் பிரணாம் என்றேன். அதற்கு அவரோ, நீங்கள் தானே காலையில் பிரசங்கித்த அந்த வாலிபர் நபர் என்றார். அப்பொழுது நான், ஆமையா என்றேன். மேலும் நான் அவரோடு உரையாடலை நிகழ்த்துகையில் நான் அவருடைய ஆவியை பற்றி பிடித்தேன். அவரோட கூட என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்போ சம்பாஷணை செய்து கொண்டிருக்கிறார். யாரு? தீர்க்கதரிசி. விசுவாசிகளா? அப்படி அவர் சம்பாஷணை செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய ஆவியை பற்றி பிடித்தேன். அவர் ஒரு அசலான கிறிஸ்தவனா இருந்தார். யாரு? ஒரு நபர் ஒரு அசலான கிறிஸ்தவனா இருந்தாரா? ஒரு சுத்தமான கிறிஸ்தவ சகோதரனா இருந்தார். அவர் ஒரு விசுவாசியா இருந்தார் என்றே நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். நான் இது அற்புதமா இருக்கிறது அல்லவா என்று எண்ணினேன். விசுவாசிக்கிறீர்களா? அப்போதிலிருந்து ஏறக்குறைய 1 மணி நேரத்தில் அங்கே ஒரு காரின் அருகே காண்பதற்கு அது ஒரு பெரிய மகத்தான காரா இருந்தது. அதன் பின்புறத்தில் இயேசு மாத்திரமே என்று எழுதப்பட்டிருந்தது. இன்னொரு நபரை பார்க்க போறார். இப்போ அவருடைய காரியத்தை சொல்றார் பாருங்க. அப்போதிலிருந்து ஏறக்குறைய 1 மணி நேரத்தில் அங்கே ஒரு காரின் அருகே காண்பதற்கு அது ஒரு பெரிய மகத்தான காரா இருந்தது. அதன் பின்புறத்தில் இயேசு மாத்திரமே என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் அருகே மற்றொரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது நான் புறப்பட்டு போய், ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். இந்த அந்நிய பாஷை பேசுறவரை வந்து ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, 1 hour முன்னாடி சந்தித்தார். அவரை பேசும்போது அவர் எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார் என்பதை வந்து தேவன் வெளிப்படுத்தினார். யாருக்கு? எஸ், பிரணாம். விசுவாசிக்கிறீங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நபரை சந்திக்கிறார். இப்போ அவருடைய காரை பார்க்கிறார். அந்த கார் வந்து ரொம்ப காஸ்ட்லியான கார். அந்த காருக்கு பின்னாடி இயேசு மாத்திரமே என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு மாத்திரமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அருகே மற்றொரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது நான் புறப்பட்டு போய், ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றார். மேலும் அவர், நீங்கள் இந்த காலையில் பேசின சகோதரன் பிரணாம் தானே என்றார். அப்பொழுது நான், ஆமையா, நான் தான் என்றேன். மேலும் நான் மகத்தான தேவனுடைய வரம் 2 சகோதரர்களாகி உங்களில் கிரியை செய்ததை கண்டு களி கூறுகிறேன் என்றேன். அப்ப என்ன பண்றாரு, அவரோட பேசும்போது நான் என்ன பண்றேன், தேவனுடைய அந்த ஆவிக்குரிய வரங்கள் வந்து உங்கள் மூலமாய் வெளிப்படும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு களி கூறுங்கிற மாதிரி சொல்றாரு. வரம் தானே அது. 9 வரங்கள் 2 வராது. ஒன்னு அந்நிய பாஷை பேசுறது, கொண்டு அந்நிய பாஷைக்கு வியாக்கியானத்தை அளிக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா?
அதற்கு அவர் திரு பிரணாம் அவர்களே உங்களுக்கு நன்றி என்றார். அப்பொழுது நான் அவருடைய ஆவியை உணரத் துவங்கினேன். அந்த நேரத்தில் ஒரு தரிசனம் உண்டானது. அந்த நேரத்தில் ஒரு தரிசனம் உண்டானது. நான் எப்போதாவது ஒரு மாய்மால கரணத்தில் பேசியிருந்ததனால் அது அங்கிருந்து அவர்களில் ஒருவனான இவராகத்தான் இருந்தது. சொல்லுதா உங்களுக்கு? நான் எப்போதாவது ஒரு மாய்மால காரணத்தில் பேசியிருந்ததேனால் அது அங்கிருந்த அவர்கள் ஒருவரான இவராகத்தான் இருந்தது. இவர் மாய்மாலக்காரனா யாரு? அந்த அந்நிய பாஷைக்கு வியாக்கியானத்தை அளித்த ஒரு மனிதன் வந்து மாய்மாலக்காரனா. ஏன் மாய்மாலக்காரனா இருக்கிறார் என்பதற்கு இங்க விடையளிக்கிறார் பாருங்க. சொல்றாரு பாருங்க. நெக்ஸ்ட் சொல்றாரு, அவருடைய மனைவி கருப்பு தலைமுடியினை உடைய ஒரு ஸ்திரீயாக இருந்தார். அவருக்கு விசன்ல பாக்குறாரு. அவர் யாரு? எஸ், தீர்க்கதரிசி வந்து தரிசனத்துல பாக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய மனைவி எப்படி இருக்காளா? எஸ், கருப்பு தலைமுடி உடைய ஒரு ஸ்திரீயாக இருந்தார். ஆனால் அவரோ 2 பிள்ளைகள் இருந்த ஒரு இளம் பொன்னிறமான தலைமுடியுடைய ஒரு ஸ்திரியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் இவ்வுலகில் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இல்லாமல் இருந்தார். ஏன்னா பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுது? ஒரு கிறிஸ்தவன் வந்து ஒரு மனைவியுடையவனா இருக்கணும். ஆனா இப்ப இவரு ஹோலி கோஸ்ட்ல நிரம்பி என்ன பண்றாரு? அந்நிய பாஷைக்கு வந்து வியாக்கியானத்தை அளிக்கிறாரு. அதனால என்ன பண்ண முடியாது? இவரு உண்மையான கிறிஸ்தவன்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அது கலைன்ற மாதிரி சொல்றார். கீழே பேசுறாரு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, அவன் மனைவி வந்து எப்படி இருக்கிறாளா? அவருடைய உண்மையான மனைவி, அவன் மேரேஜான ஒரு மனைவி வந்து கருப்பு முடி இருக்கிறவளா இருக்கிறாளா? அவருடைய தலைமை வந்து கருப்பா இருக்குது. அந்த மனைவி தான் அவனுடைய உண்மையான மனைவி. ஆனா இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைவி வந்து இப்போ 2 குழந்தை இருக்கிறாங்க. ஆனா அவருடைய முடி வந்து எப்படி இருக்குதா? எஸ், பொன்னிறமா சொன்னா கோல்டு கலர்ல இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? பொன்னிறமான தலைமுடியுடைய ஒரு ஸ்திரீயோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் உலகில் ஒரு உண்மையான கிறிஸ்தவராய் இல்லாமல் இருந்தார். அப்பொழுது நான் இன்னத்திற்குள்ளாக நான் வந்துள்ளேன். நான் தூதர்களுக்கு மத்தியில் இருந்தாகத்தானே எண்ணிருந்தேன். இப்பொழுதோ நான் பிசாசுகளிடத்தில் இருப்பதாயுள்ளதே. அவர் என்ன நினைச்சார்? நான் வந்து பரலோக தூதர்கள் மத்தியில இருந்துன்ற மாதிரி நினைச்சேன். ஆனா இங்க பார்த்தா பிசாசுகள் மத்தியில இருக்கிறேன்ற மாதிரி சொல்றார். பிசாசுகள் மத்தியில இருக்கிறேன்ற மாதிரி தீர்க்கதரிசி உணர்றார். விசுவாசிக்கிறீங்களா? ஏதோ காரியம் சம்பவித்துள்ளது. இங்கே ஒரு அசலான கிறிஸ்தவர் ஒருவர் இருந்தார். இந்த மனிதர் மேல் விழுந்த அதே ஆவி இந்த மற்றொரு மனிதன் மேலும் விழுந்தது. புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த மனிதன் மேல் விழுந்த அதே ஆவி இந்த மற்றொரு மனிதன் மேலும் விழுந்து கொண்டிருந்தது என்று கூறிக்கொண்டேன். மேலும் இப்பொழுது நான் முற்றிலும் குழப்பமடைந்துள்ளேன் என்றேன். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. நான் கதறி தேவனிடம் கொஞ்சம் கெஞ்சினேன். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது. அவர்கள் என்னை பற்றி அறிந்து கொள்ள முற்பட்டு நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தேனோ என்று கேட்டனர். இந்த நபர் பெற்றுக்கொண்டார். அதற்கு நான் இல்லை ஐயா, நீங்கள் அதை பெற்றுக்கொண்ட விதமாக அல்ல என்றேன். மேலும் நீர் அந்நிய பாஷையில் எப்போதாவது பேசுதுண்டா என்று கேட்டார். அதற்கு நான் இல்லை ஐயா என்றேன். அப்பொழுது நீர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றனர். ஆகையால் நான், என் சகோதரனே, நீங்கள் அநேகமாக சரியாக இருக்கலாம், நான் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் பெற்றுள்ளதை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்றேன். சற்று கழித்து நான் அதை பெற்றுக்கொள்வதற்காக மகிழ்ச்சி அடைந்தேன். அவரிடத்துல பேசும்போது சமாசனை பண்ணும்போது கேட்கிறார், நீங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டீங்களா, நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்களா? அதான் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட ஒரு அடையாளம் மாதிரி சொல்றாங்க அவங்க. ஆனா நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்களை பெற்றுக்கொள்ள, நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்களை என்ன பண்ணல, நான் பெற்றுக்கொள்ள, நீங்கள் பெற்றுக்கொண்ட விதமா நான் பெற்றுக்கொள்ள என்று ஆன்சர் பண்றார். விசுவாசிக்கிறீங்களா?
சற்று கழித்து நான் அதை பெற்றுக்கொள்ளாததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன பண்றாரு? நான் அந்த மாதிரி விஷயத்தை வந்து நான் பெற்றுக்கொள்ளாததுக்கு நான் என்ன பண்றேன்? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகின்ற மாதிரி சொல்றாரு தீர்க்கதரிசி. ஏன்னா அவங்க பெற்றுக்கொண்டபடி இவர் பெற்றுக்கொள்ள. புரியுதா உங்களுக்கு? ஆகையால் ஒரு நாள் நீண்ட காலத்திற்கு முன் நான் இங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நான் ஏன் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் என்றும் யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன் என்றும் உங்களுக்கு கூறவில்லை. அது ராய் டேவிஸ் அவர்களுக்காகவும் நான் வெளியே இங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவர் என்னை ஒரு கூத்தாடி பொம்மை என்று கூறியிருந்தார். எனவே அதற்காக தேவன் அவரை மன்னிக்கும்படிக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அவர் காகிதத்தை அச்சடிக்கும் ஒரு அச்சகத்தை பின்னால் வைத்திருந்தார். அவ்வாறு கூறின 2 இரவுகளுக்கு பிறகு அவர்கள் அச்சடித்துக் கொண்டிருக்கையில் அந்த அச்சகம் தீப்பற்றி இருந்து போய்விட்டது. இங்க ஒரு யாருக்காக ஜெபிக்கிறானா? அவரை வந்து தூசித்தவர் அவருக்காக ஜெபிக்கிறார். யாரு? தீர்க்கதரிசி. விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கும் போது அவர் என்ன பண்றாரா? தீர்க்கதரிசியை வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு, கூத்தாடி பொம்மைன்ற மாதிரி. ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு காமெடியா ஒரு என்ன பண்றாரு, காமெடியா ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு அவரை. ஆனா அவருக்காக தேவனிடத்துல இந்த ப்ராஃபிட் ஜெபிக்கும் போது நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது? அவருடைய அச்சடிக்கிற ஒரு பிரிண்டிங் ஆபீஸ் என்ன ஆகுது? தீனால தீப்பற்றி அழிந்து போகுது. விசுவாசிக்கிறீங்களா? அதை விடுங்க ஒரு பக்கம். எனவே நான் கிரீன் மில்லிற்கு பின்னால் இருந்த ஒரு பழைய குகையில் அங்கே நின்று கொண்டிருந்தேன். பின்னர் நான் அங்கிருந்து நடந்தேன். நான் 2 நாட்களாக அங்கே பின்னால் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அண்மையில் நான் சகோதரன் வூட் அவர்களுக்கு காண்பித்த பழைய மரத்துண்டின் மேல் என்னுடைய வேதாகமத்தை வைத்திருந்தேன். என்னுடைய வேதாகமத்தை வைத்தேன். பின்னர் கால்களை அகற்றினவாறு அந்த கட்டையின் மீது அமர்ந்தேன். அப்பொழுது காற்று வீசினது. எனவே நான் நீண்ட நேரமாக அந்த குகையின் பின்னே இருப்பதால் நான் ஒரு சிறு பகுதியை சற்று வாசிக்கலாம் என்று எண்ணினேன். ஆகையால் நான் வேதாகமத்தை எடுத்து வாசிக்க துவங்கினேன். அது இந்த அதிகாரமா இருந்தது. நான் வாசிக்க துவங்கினேன். அப்பொழுது நான் வியாப்புற துவங்கினேன். புரிகிறதா? இப்ப என்ன பண்றாங்க? கிரீன் மில் கிட்ட வந்து என்ன பண்றாரு? அங்க ஒரு மரம் இருக்கும், ஒரு விழுந்த மரம். அந்த மரத்துல வந்து ஒரு சென்டர்ல ஒரு புத்தகத்தை வச்சு என்ன பண்ணிட்டு இருப்பாரு? எப்பவுமே அவர் கிரீன் மில்ல தான் போய் ஜெபிப்பார். யாரு? தீர்க்கதரிசி. விசுவாசிக்கிறீங்களா? அங்க ஜெபிக்கும் போது அன்பு சோதனை சொல்லி நல்லா கவனமா கேளுங்க. கிரீன் மில்ல தான் 1946 47 என்ன பண்றாரு? தூதர் வந்து சந்திக்கிறது அல்ல. அது ஒரு மகத்தான பிளேஸ் அவருக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த பிளேஸ்ல வந்து அவர் ஜெபிக்கும்படி போகும்போது அங்க அதிகமா நத்தைகள் இருக்குதான். நத்தைகள் இருந்திருக்கும் போது அந்த இடத்துல ஜெபிக்க முடியாதுன்ற மாதிரி அவர் ஜெபிக்க முடியாதுன்ற மாதிரி என்ன பண்றாரு? அவர் வெளியே வந்து அப்படியே சுற்றி திருந்து என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். ஜெபித்துக்கிட்டாங்க. அவர் பைபிளை வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. இப்ப அந்த பைபிள்ல வந்து காற்றடிக்கும் போது இந்த பேப்பர் தான் திறக்கப்படுது. எந்த பேப்பரு? ஈப்ரு 6ஆம் அதிகாரம் தான் திறக்கப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அப்பொழுது காற்று வீசினது. எனவே நான் நீண்ட நேரமாக அந்த குகையின் பின்னே இருப்பதால் நான் ஒரு சிறு பகுதியை சற்று வாசிக்கலாம் என்று எண்ணினேன். ஆகையால் நான் வேதாகமத்தை எடுத்து வாசிக்க துவங்கினேன். அது இந்த அதிகாரமா இருந்தது. அந்த காத்து என்ன பண்ணுது? இந்த அதிகாரத்தை 2-3 டைம் என்ன பண்றாரு? வைக்கிறாங்க. அதே அதிகாரம் என்ன வருதான் பேப்பர். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அவருக்கு எடுத்த அனுபவமானது ரொம்ப நாளைக்கு பின்னாடி அவர் லைஃப் அவர் வந்து அந்த இடத்துக்கு போறாரு இல்லைங்களா? எந்த இடத்துக்கு? அந்த ஒரு பெந்தகோஸ்தே மீட்டிங்களுக்கு இடத்துக்கு போறாரு. அங்க கிடைத்த அந்த அனுபவத்தை வந்து ரொம்ப நாளா வந்து இவரு குழப்பமா இருக்கிறாரு. இவருக்கு அந்த ஆன்சர் தெரியல. அதனால ஜெபித்துக் இருக்கும் போது என்ன பண்றாரு? அந்த இடத்துல ஆன்சர் கொடுக்கிறாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் வாசிக்க துவங்கினேன். அப்பொழுது நான் வியாப்புற துவங்கினேன். புரிகிறதா? ஏனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவர் உலகத்தின் பலங்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திருவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நான் அங்கு அந்த வேத வாக்கியம் உள்ளதே என்று எண்ணினேன். ஆனால் ஏதோ ஒன்று என்னோட அழுத்தமா இருந்தது. அப்பொழுது நான் துவக்கத்தில் அவர் திரும்ப பேசினது இதோ உள்ளது, செத்த கரைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் போன்றவற்றை போடாமல் என்று துவக்கத்தில் கூறியிருந்தார். மனம் திரும்புதலின் அஸ்திபாரத்தை போடாமல் இயேசு அவர் புதியதாய் மனம் திரும்புவதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. ஆனால் இந்த காரியங்களை மீண்டும் போடாமல் பூரணாகும்படி கடந்து போவோமாக என்று கூறினார். அதன் பின்னர் நான் வாசிக்க துவங்கினேன். அதன் பின்னர் நான் அடுத்த வசனத்தை வாசித்தேன். எப்படி தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ
தகாதாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு. புரியுதா உங்களுக்கு? நான் அதை வாசிக்கும் போது ஏதோ ஒன்று என்னை குலுக்கியது. அப்பொழுது நான், கர்த்தாவே, அது ராய் டேவிட்ஸை சார்ந்ததா இருக்கவில்லையே, நீர் ஏன் அதை செய்தீர் என்று எண்ணினேன். நான் மற்றொரு பாகத்தை திருப்ப துவங்கினேன். நான் அதற்கு மீண்டும் திரும்பி செல்ல வேண்டியதா இருந்தது. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு மறுதலித்து போனவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று அந்த வசனத்தினூடாக மீண்டும் படிக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது கர்த்தாவே, இது என்னவா இருக்கிறது? கர்த்தாவே, நீர் என்ன பொருட்படுத்தி கூறுகிறீர் என்று எண்ணி பார்த்தேன். அதன் பின்னர் நான் திரும்ப அதன் பேரில் ஜெபிக்கும்படி என்னுடைய குகைக்குள்ளாக சென்றேன். நான் ஜெபித்த போது நான் ஒரு உலக சுழலுவதை கண்டேன். அந்த முழு உலகமும் மிக முழுமையாக உளப்பட்டிருந்தது. அப்பொழுது ஒரு மனிதன் வெள்ளை வஸ்திரம் தரித்தவனாய் அதை சுற்றி செல்வதையும் அவன் தன் கரத்தில் ஒரு பையினை வைத்திருந்ததையும் கண்டேன். அவன் அங்கு சுற்றி நடந்து செல்லுகையில் விதைகளை விதைத்துக் கொண்டிருந்தான். அவன் பூமியின் வளைவை சுற்றி நடந்து சென்றான். அவன் சுற்றிலும் விதைத்தவுடனே இதோ ஒரு நபர் உண்மையாகவே கருப்பு நிற ஆடைகளை அணிந்தவனாய் வந்தான். காண்பதற்கு திறமைசாலியான ஒரு நபரை போலிருந்து இந்த விதமாய் மெல்ல நழுவி வந்து பார்த்து கொண்டிருந்தான். அவனும் விதைகளை வைத்திருந்தான். அவன் பூமியின் வளைவை சுற்றி சென்றபோது முந்தினவன் விதைத்ததற்கு பின்னாலே இவன் ஏதோ ஒன்றை தூவிக்கொண்டே இருந்தான். ஒவ்வொருவரும் தனித்தனியே விதத்தையே கவனியுங்கள். அப்பொழுது நான் நின்று அந்த தரிசனத்தை கவனித்தேன். இவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு விஷனை கொடுக்கிறார். யாருக்கு? எஸ், தீர்க்கதரிசி. விசுவாசிக்கிறீங்களா? அவர் உலகத்தை சுற்றிலும் விதைத்து விட்டு சென்ற போது ஒரு மகத்தான பெரிய பயிர் விளைச்சல் உண்டானது. அது கோதுமை இருந்தது. இப்ப 2 நபர்கள் வராங்க. அவர் பெரிய ஒரு உலகத்தை பார்க்கிறாரு. ஒரு உலகமானது ஒரு உலக மேப்ல பாக்குறோம் இல்லைங்களா? இப்போ பூமியானது என்ன பண்ணுதா? சுற்றி தெரியுது. அந்த சுற்றி தெரியும் போது சூரிய அங்க அது அந்த பூமி எல்லாமே உளப்பட்டிருக்குது. உளப்பட்டு 2 நபர்கள் வராங்க. ஒரு வெள்ளை வஸ்திரத்தை அணிந்து கொண்டு ஒருத்தர் என்ன பண்றாரு? தன் பேக்ல வந்து விதைகளை என்ன பண்றாரு? சுற்றி திருந்து விதைகளை விதைக்கிறார். நெக்ஸ்ட் அப்படியே ஒரு கருப்பு ஆடை அணிந்து கொண்டு ஒரு நபர் வராரு. அவர் என்ன பண்றாரா? அவரும் விதைகளை விதைக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் உலகத்தை அந்த மாதிரி என்ன பண்ற ஒரு விசனை பாக்குறாரு. அவர் விசுவாசிங்களா? அவர் உலகத்தை சுற்றிலும் விதைத்து விட்டு சென்ற போது ஒரு மகத்தான பெரிய பயிர் விளைச்சல் உண்டானது. அது கோதுமையா இருந்தது. இப்போ என்ன பண்றாரு? ஒருத்தர் விசாரிங்களா? அந்த ஒருத்தர் வந்து விதைத்த விதைகள் வந்து இப்ப என்னவா இருக்குது? அது கோதுமை பயிராக வளர்ந்திருக்குது. அதன் பின்னர் அதன் பின்னர் கோதுமைகளுக்கிடையே களைகளும் களை போன்ற மற்ற செடிகளும் முளைத்திருந்தன. இப்ப கோதுமைகளுக்கிடையே களைகளும் என்ன பண்ணுது? இப்போ செடிகளா வளர்ந்துருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்பொழுது ஒரு வறட்சி உண்டானது. ஓ, எப்படியாய் அந்த சிறு கோதுமை மணிகள் தங்களுடைய சிறிய தலைகளை கீழே தொங்கி விட்டு கொண்டு தண்ணீருக்காக தாகமா இருந்து கொண்டிருந்தன. அதே விதமாக இந்த களைகளும் தங்களுடைய தலைகளை தொங்கிவிட்டுக் கொண்டு அவைகளும் தண்ணீருக்காக தாகமா இருந்து கொண்டிருந்தன. ஒவ்வொருவரும் மழைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தனர். சற்று கழித்து ஒரு பெரிய மேகம் உண்டாகி பூமி முழுவதற்கும் தண்ணீரை பொழிந்தது. அப்பொழுது அந்த களைகள் குதித்தெழும்பி தேவனுக்கு மகிமை, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆரவாரம் என துவங்கின. அதே விதமாக இந்த கோதுமை மணிகளும் குதித்தெழும்பி தேவனுக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆரவாரம் என துவங்கின. ரெண்டுமே களையும் வளர்ந்துருக்குது, ஒரு ஸ்டேஜ் வளர்ந்துருக்குது. இப்போ மறுபடியும் கோதுமையும் ஒரு ஸ்டேஜ் வளர்ந்துருக்குது. இப்ப ரெண்டுமே என்ன பண்ணுது? தண்ணீருக்காக இயங்குது. தண்ணீர் இல்ல, நெக்ஸ்ட் வளரணும் இல்லீங்களா? வளர்றதுக்காக தண்ணீர் வேணும். இப்போ தண்ணீருக்காக ரெண்டுமே என்ன பண்ணுதா? இப்போ தலைகளை கீழே குனிந்து கொண்டு இப்ப என்ன பண்ணுதா? ரெண்டுமே ஜெபிக்குதா. எங்களுக்கு என்ன வேணும்? மழை, தண்ணீர் வேணும்ன்றதுக்காக ரெண்டுமே ஜெபிக்குதா. அப்ப மழையானது வளரும்போது ரெண்டுமே என்ன பண்ணுது? இப்போ
ரெண்டுமே அந்த மலை தண்ணீரை குடித்து ரெண்டுமே என்ன பண்ணுது? இப்போ தேவனை வந்து ஸ்தோத்திரிக்குது. விசுவாசம் இருக்கீங்களா? நான் வந்துட்டேன் அந்த காரியத்துக்கு வந்தா பாருங்க. இப்ப ரெண்டுமே என்ன பண்ணுதா? தேவனுக்கு மகிமை என்று அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆர்வாரம் என துவங்கின விசுவாசம் ரெண்டுமே என்ன பண்ணுது? அந்த மாதிரி ஆராதிக்கிறாங்க. அப்பொழுது வேத வாக்கியம் எனக்கு தோன்றிட்டு அது மத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 45 வசனத்தில் காணப்படுகிறது. இயேசு மத்தேயு 4:45 என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது நான் வாசிக்க கூர்ந்து கவனியுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 45-46 வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொய்ய பண்ணுகிறார். இப்போ நான் சொல்ற காரியம் உங்களுக்கு இப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? ரெண்டு பேருமே அவங்க என்ன பண்றாங்கன்னா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றாங்க. இப்ப எப்படி களையும் அந்த கோதுமை பயிரும் தண்ணீரை பெற்றுக்கொண்டு எப்படி தேவனை வந்து ஸ்தோத்திரித்து 6 வாரம் விடுகிறதோ அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ரெண்டு பேருமே அதே மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அவங்க ரெண்டு பேருமே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அவங்க அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அவங்க மூலமாக என்ன பண்றாங்க? வரங்களை வெளிப்படுத்துறாங்க. விசுவாசம் இருக்கீங்களா? இப்போ தேவன் என்ன பண்றாரு? அவர் மழைய வந்து பொழியும் போது அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன பண்றாரு? மழையை பொழிகிறார். அவரு பாருங்க, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதக்க பண்ணி. நம்ம பாக்குறோம், இங்க நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் உலகத்தில் இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு? நல்லவர்களுக்கும் என்ன பண்றாரு? சூரியனை வந்து உதிக்க பண்றாரு. கெட்டவர்களுக்கு என்ன பண்றாரு? உதிக்க பண்றாரு. அப்ப நல்லோர் மேலும் மழை விழுது, கெட்டவர்கள் மேலும் மழை விழுது. விசுவாசிக்கிறீங்களா? ஆகையால் நீங்கள் பாருங்கள், கோதுமையை வளர செய்கிற அதே மழையானது களையும் வளர செய்கிறது. இப்ப கோதுமையை வந்து வளர செய்கிற அந்த தண்ணி தான் இப்போ களை என்ன பண்ணுது? வளர செய்து. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப மழையுடைய நோக்கம் என்ன? மழையோட நோக்கம் என்னன்னா சோதனேஸ்வரிக்கு இப்போ அங்க விதைக்கப்பட்ட விதைகளுடைய கனிகளை என்ன பண்ணணும்? நம்ம காணும்படிதான் மழையில விழுந்திருக்குது. இப்ப மழை விழாம இருந்தா அது வளராது இல்லைங்களா? அப்ப வளர்ந்து அது என்ன கனி கொடுக்குதுன்ற நமக்கு தெரியாது. மாமரமா? இப்ப மாமரமா இருந்தா என்ன பண்ணும்? மாமரத்தை கொடுக்கும். ஆப்பிள் மரமா இருந்தா ஆப்பிளை கொடுக்கும். இப்போ எலுமிச்சை பழம் இருந்தா எலுமிச்சை பழத்தை கொடுக்கும். களையா இருந்தா ஒரு களையா இருந்தா களையக்கு என்ன பண்ணும்? கனிகளை வெளிப்படுத்தும். விசுவாசி. அப்ப மழையோட நோக்கம் என்னன்னா, மழையோட நோக்கம் என்ன? தன்னோட கனிகளை வெளிப்படுத்தும். என்ன மரமோ என்ன விதையானது பூமியில் விதைக்கப்பட்டிருக்குதோ அந்த கனிகளை வந்து வெளிப்படுத்துகிற காரியமா இருக்குது. அப்போ அந்த மரம் என்ன பண்ணும்? தன்னுடைய கனிகளை வெளிப்படுத்தும். ஆனா அந்த மரம் வளர்றதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அப்ப தண்ணீர் வந்து பரிசுத்தாவிக்கு ப்ராஃபிட் வந்து ஒப்பிடுறார். அப்ப பரிசுத்தாவுடைய நோக்கம் என்னன்னா, எல்லா தீயோர் மேலும் நல்லோர் மேலும் அந்த பரிசுத்தா விடும்போது அவங்க என்ன பண்றாங்க? பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆவிக்குரிய வரங்களை வெளிப்படுத்துறாங்க. அப்ப ஆவிக்குரிய வரங்களை வெளிப்படுத்தின பிறகு அவங்க என்ன பண்ண முடியாது? அவங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அவங்கள உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இப்ப அவர் உண்மையான கிறிஸ்தவரா இருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? தன்னுடைய இரண்டு மனைவில வந்து அவர் வந்து நான் சொல்றது புரியுதா? ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கப்பா நான் சொல்றதை கேளு. அவங்க உண்மையான கிறிஸ்தவரா இருந்திருந்தா தேவனுக்கு என்ன பண்ணிருப்பாரு? ப்ராஃபிட்டுக்கு வந்து தேவன் வந்து அங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருப்பாரு. அப்ப அந்த நபரை வந்து உண்மையான கிறிஸ்தவன்ற மாதிரி சொல்றாரு, இவர் மாயமாலக்காரனா இருக்கிறன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவர் வார்த்தையின்படி ஜீவிக்கிறார், இவர் வார்த்தையின்படி ஜீவிக்க மாட்டேங்கிறார். அப்ப இவரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு வரத்தை வெளிப்படுத்துறாரு, அவரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு வரத்தை வெளிப்படுத்துறாரு. அதனால இவங்க உண்மையான கிறிஸ்தவன்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா இவருடைய கடிகள் பார்க்கும்போது எப்படி இருக்குது? இவருடைய கடிகளை பார்க்கும்போது இவர் வாழ்க்கையில வெளிப்படுகிற செயல்களும் கிரியைகளை பார்க்கும்போது வார்த்தைக்கு அப்பாற்பட்டதா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க புரியுதா உங்களுக்கு? அப்ப அவர் என்ன பண்ண முடியாது? நம்ம உண்மையான கிறிஸ்தவனுடைய உண்மையான வித்தாயம் என்ன பண்ண முடியாது? கோதுமை மணியா எடுத்துக்கொள்ள முடியாது. உண்மையான ஒரு கிறிஸ்தவனையும் உண்மையான கோதுமை மணின்ற மாதிரி என்ன பண்ண முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது.
ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க சொல்றாரு, ஆகையால் நீங்கள் பாருங்கள், கோதுமை வளரச் செய்கிற அதே மழையானது களையும் வளரச் செய்கிறது. ஆகையால் நான் அந்த காட்சியை புரிந்து கொண்டேன். அங்கேதான் உங்களுடைய மாம்ச பிரகாரமாக அறிக்கை செய்பவன் சபையில் இருக்கிறார். என்னது? மாம்ச பிரகாரமாக. மாம்ச பிரகாரமாக அறிக்கை செய்பவன் சபையில் இருக்கிறார். ஆனால் அவனுடைய கனிகள் அவனுடைய கனிகள் அவன் சத்தமிடலாம், குதிக்கலாம், நடனமாடலாம், அந்நிய பாஷையில் பேசலாம். ஆனால் அவனுடைய கனிகள், அவன் ஒரு களையா இருக்கிறான். அங்கே மற்றொருவன் இருக்கிறான், அவனும் அதே ஆவியை பெற்றுள்ளான். பரிசுத்த ஆவியானது ஒரு கூட்ட ஜனங்களுக்குள் விழும்போது ஒரு மாயமாகனாலும் பரிசுத்த ஆவியினால் சத்தமிட முடியும். எனவே கோதுமைக்கென்று அனுப்பப்பட்ட அதே மழையினால் களையும் உயிர் வாழ முடியும். அதைத்தான் பவுல் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ அனுப்பப்பட்ட நோக்கம் என்னன்னா, அந்த மழையானது யாருக்காக? கோதுமை மனுக்காக. ஆனா கோதுமை மனுக்காக அனுப்பப்பட்ட மழை இது களையும் பெற்றுக்கொண்டு இப்ப அதுவும் என்ன பண்ணுது? அதுவும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு, மழைன்றது பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்கு இல்லீங்களா? பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அவன் என்ன பண்றானா? அவன் மாயமாலக்காரன் இருக்கிறான். அவனும் என்ன பண்றான்? பரிசுத்தாவின் வரத்தை வெளிப்படுத்தலாம். பரிசுத்தாவின் வரத்தை வெளிப்படுத்தலாம். இங்க பாருங்க, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆகையால் நீங்கள் பாருங்கள், கோதுமையை வளரச் செய்கிற அதே மழையானது களையும் வளரச் செய்கிறது. ஆகையால் நான் அந்த காட்சியை புரிந்து கொண்டேன். அங்கே தான் உங்களுடைய மாம்சிக பிரகாரமாக அறிக்கை செய்பவன் சபையில் இருக்கிறான். மாம்ச பிரகாரமாக அறிக்கை செய்கிறவன் சபையில் இருக்கிறான். ஆனால் அவனுடைய கனிகள், அவன் சத்தமிடலாம், குதிக்கலாம், நடனமாடலாம், அந்நிய பாஷையில் பேசலாம், இந்த மாதிரிலாம் செய்யலாம. யாரு? மாயமானக்காரன் இருக்கிற அந்த கலை வந்து அந்த மாதிரி பேசலாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதாங்க? ஆனால் அவனுடைய கனிகள், அவன் சத்தமிடலாம், குதிக்கலாம், நடனமாடலாம், அந்நிய பாஷை பேசலாம். ஆனால் அவனுடைய கனிகள், அவன் ஒரு கலையா இருக்கிறார். அங்கே மற்றொருவன் இருக்கிறார், அவனும் அதே ஆவியை பெற்றுள்ளார். பரிசுத்த ஆவியானது ஒரு கூட்ட ஜனங்களுக்குள் விழும்போது ஒரு மாயமலக்காரனாலும் பரிசுத்த ஆவியினால் சத்தமிட முடியும். ஒரு மாயமலக்காரனாலும் பரிசுத்த ஆவியுடைய பெற்றுக்கொண்டு அவன் என்ன பண்ணலாம்? சத்தமிடலாம். ஆனா அவனுடைய கனிகளை பார்க்கும்போது யாருன்றது என்ன பண்ண முடியும்? கண்டுகொள்ள முடியும். அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற, அவன் எப்படி நடந்து கொள்றான், எப்படி பேசுறான், அவனுடைய நோக்கம் என்ன, அவனுடைய கிரியைகள் எப்பேற்பட்டது என்று சொல்லி, அவருடைய கிரியைகள் எப்பேற்பட்டது என்று சொல்லி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவரை தீர்மானிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? எனவே கோதுமைக்கு அனுப்பப்பட்ட அதே மழையினால் களையும் உயிர் வாழ முடியும். அதைத்தான் பவுல் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு கலையை கோதுமையாக மாற்று என்பது அல்லாது, ஆனால் ஒரு கலையை கோதுமையாக மாற்றுவது என்பதோ அல்லது ஒரு கோதுமையை ஒரு கலையாக மாற்றுவது என்பதோ கூடாத காரியம். இதுதான் உங்களுக்கு. ஆனா பரிசுத்த விழுது, மழை விழுது, ரெண்டுமே என்ன பண்ணுது? தண்ணீரை பெற்றுக்கொண்டு ரெண்டுமே வளருது. ஆனா அனுப்பப்பட்ட நோக்கம் தண்ணீர் வந்து கோதுமைக்காக தான். கோதுமைக்காக அனுப்பப்பட்ட தண்ணீரை வந்து களையும் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுதா? அந்நிய பாஷை பேசுதா? அந்நிய பாஷை பேசி ஆவிக்குரிய வரங்களை வந்து வெளிப்படுத்துது. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா சோனேஸ்வரியே நம்ம என்ன பண்ண முடியும்? எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்னா, அந்த ஒரு செடியுடைய கனிகளால் தான் என்ன பண்ண முடியும்? நாம் கண்டுகொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா பாருங்க, கோதுமை மணி என்ன பண்ண முடியாது? களையா மாற்ற முடியாது. களைய வந்து கோதுமையை மாற்ற முடியாது. அப்ப என்ன விதையா இருக்குதோ அந்த விதையுடைய தன்மையை வெளிப்படுத்தும். இப்ப மாம்பழம் தன்மை தான் வெளிப்படுத்தும். இப்ப அந்த கோதுமை வந்து கோதுமை மணி தான் என்ன பண்ண வெளிப்படுத்தும். களை என்ன பண்ணும்? களைக்கு எவ்வளவு நீங்க தண்ணி ஊத்துனாலும், என்ன நீங்க ஃப்ரேட் சாலம் என்ன பண்ண முடியாது? அதை வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்குற ஒரு மரம் மாத்தணும். அது கலை தான். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? சபையில் ஆமென் என்கிறார். அதான் இதில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் இப்ப அவன் என்ன பண்றாங்க? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் இப்ப அவன் பரிசுத்தாவி, நான் சொல்றது புரியுதா? இதில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்படி பேர்பட்ட ஆட்களை என்ன பண்ண முடியாதா? புதுப்பிக்க அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்ன்ற மாதிரி சொல்றாரு பவுல். ஏன்னா இவருக்கு ட்ரூத் தெரியும், சத்தியம் தெரியும். யாருக்கு? இந்த அந்நிய பாஷைக்கு வியாக்கியானப்படுத்திக்கிற நபருக்கு வந்து அவர் தெரியும் ஒரு கிறிஸ்தவர் எப்படி வாழணும்ன்ற மாதிரி நம்ம சட்டம் இருக்குது இல்லீங்களா?
அந்த சட்டத்தின்படி தான் நம்ம வாழணும். இப்ப சட்டத்தின்படி வாழாம இருக்கும்போது நம்ம எப்படி கிறிஸ்தவரா இருக்க முடியும்? இப்ப அந்த சட்டத்தை வந்து கிராஸ் பண்றாரு. அந்த சட்டத்தை வந்து என்ன பண்றாரு? கிராஸ் பண்றாரு. கிராஸ் பண்ணி இப்ப வந்து ரெண்டு மனைவி விடுவரா இருக்கிறார். இப்போ ஒரு கிறிஸ்தவர் வந்து ஒரு எப்படி தேவன் வந்து ஒரு மனவாட்டி ஒரு மனவாட்டி தேவன் ஒரு மணவாளன் இப்படிதான் தேவன் என்ன பண்றாரு? சபைக்கும் கிறிஸ்துவுக்கு என்ன கொடுத்துறாரு. அதே போலதான் ஒரு நபர் வந்து ஒரு மனைவி உடையவனா இருக்கணும். ஒரு ஆண் வந்து ஒரு மனைவி உடையவனா இருக்கணும். ஒரு பெண் ஒரு புருஷன் உடையவளா இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள். எப்படி தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பெயரை முளைப்பிக்கும் நிலமானது முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாதாயும் ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய. புரியுதா உங்களுக்கு? இப்போ உண்மையான கிறிஸ்தவர் எப்படி இருப்பா சொல்லணும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் பேக் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்றதை நான் பார்த்தோம். நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண நம்ம இப்போ வந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ மழை வந்த நோக்கம் என்ன? கோதுமைக்காக தான் வந்துச்சு. ஆனா அந்த மழையை வந்து என்ன பண்ணுது? களையும் பெற்றுக்கொள்ளுது. புரியுதா உங்களுக்கு? களையை பெற்றுக்கொண்டு இப்ப அந்த களை என்ன பண்ணுது? தேவனுக்கு பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவில் இருந்து அந்நிய பாஷை பேசுது. நான் பார்த்தோம் இல்லைங்களா? அந்நிய பாஷை பேசி அந்நிய பாஷைக்கு வந்து வியாக்கியானம் அளிக்குது. ஆவிக்குரிய வரங்களை வந்து வெளிப்படுத்துது. அதனால என்ன பண்ண முடியாது? நம்ம அதனால உண்மையான வித்தன்ற மாதிரி என்ன பண்ண கோதுமை மணின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ அது கோதுமை மணியை களையன்றது எப்படி பார்க்கணும்னா தன்னுடைய கனிகளை நம்ம என்ன பண்ணோம்? பார்க்கணும். விசுவாசிங்களா? ஆனா உண்மையான கிறிஸ்தவன் வந்து எப்படி இருக்கிறான்ற மாதிரி நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம். ப்ராப்ளம் சொல்றாங்க பாருங்க. இப்பொழுது நீங்கள் நல்லதற்கு சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறினால் நான் விரும்புகிற எந்த ஒரு காரியத்தையும் என்னால் செய்ய முடியுமா என்று கேட்கலாம். முற்றிலுமாக நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் நீங்கள் விரும்புகிறதை செய்யலாம். ஆனால் உங்களுக்கு தவறு செய்யும்படியான எந்த வாஞ்சியும் உண்டாகாது. நீங்க கிறிஸ்தவராக இருந்து நீங்க கேட்கலாம் எல்லா காரியத்தையும் நாங்க செய்யலாமான்ற மாதிரி கேட்கலாம். கண்டிப்பா செய்யலாம். ஆனா நீங்க பாருங்க, விரும்புகிற எந்த கருத்தையும் என்னால் செய்ய முடியுமா என்று கேட்கலாம். முற்றிலுமாக நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நீங்கள் விரும்புகிறதை செய்யலாம். ஆனால் உங்களுக்கு தவறு செய்யும்படியான எந்த வாஞ்சியும் உண்டாகாது. உங்களுக்கு தவறு செய்யணுன்ற மாதிரி எந்த ஒரு ஆசையும் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு நீ உண்மையான கிறிஸ்தவர்களா இருந்தா விசுவாசிக்கிறீங்களா? உண்டாகாது என்று நான் உத்தரவாதம் அளிப்பேன். நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருந்தேனோ நான் அதை எப்பொழுதுமே செய்துள்ளேன். நான் நரகத்திற்கு செல்ல போகிறேன் என்று பயப்படுகிற காரணத்தால் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் நான் வந்து நரகத்துக்கு போயிடுற மாதிரி நான் நினைச்சு நான் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணா அது என்னது? அது உண்மையான அன்பா? அது இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? சொல்ற பாருங்க. நான் அதை எப்பொழுதுமே செய்துள்ளேன். நான் நரகத்திற்கு செல்ல போகிறேன் என்று பயப்படுகிற காரணத்தால் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் அப்பொழுது நான் அவருக்கு சரியான ஊழியம் செய்து கொண்டிருக்கவில்லை. சரியான ஊழியம் செய்து கொண்டிருக்கவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? நான் வந்து இப்போ நான் வந்து இந்த பூமியில வந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் வந்து நல்ல காரியங்களை செஞ்சா நான் பரலோகத்துக்கு போயிடலான்ற மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நிறைய விஷயங்களை பண்றாங்க. அன்னதானம் பண்றாங்க. அவங்க செய்த பாவங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களே வந்து ஒரு இப்படி எல்லாம் பண்ணா தேவன் கண்டிப்பா மன்னிப்பார்ன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா சில காரியங்களை செய்யறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படி எல்லாம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா பரலோகத்துக்கு போலான்ற மாதிரி என்ன பண்றாங்க நல்ல நல்ல காரியங்களை என்ன பண்றாங்கன்னா செய்யறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல நல்ல காரியங்களை செய்யறாங்க, கர்த்தருக்கு ஊழியம் பண்றாங்க. ஆனா சோதனை சூரிய சொல்ற பாருங்க,
நான் நரகத்திற்கு செல்ல போகிறேன் என்று பயப்படுகிற காரணத்தால் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் அப்பொழுது நான் அவருக்கு சரியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கவில்லை. என் மனைவி என்னை விவாகரத்து செய்து விடுவாள் என்று நான் பயப்படுகிறதால் நான் அவளுக்கு உண்மையாக ஜீவித்தேன். அப்பொழுது நான் ஒரு நல்ல கணவனாக இருக்கவில்லை. என்ன பண்ண நிறைய புருஷன்கள் என்ன பண்றாங்க, என் மனைவி வந்து என்ன டைவர்ஸ் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உண்மையான அன்பு காட்டாம உண்மையான அன்பு நிமித்தமாக அந்த மனைவியை வந்து பராமரிக்காம அவளோட டிராவல் பண்ணாம என்ன பண்ணுவாங்கன்னா பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவளுக்கு விரும்புற விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்பொழுது நான் ஒரு நல்ல கணவனாக இருக்கவில்லை. ஆனால் நான் அவளை நேசிக்கிறபடியால் நான் எந்த காரியத்துக்காகவும் அவளை புண்படுத்த மாட்டேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும், உண்மையா என்ன பண்ணணும், அவளை நேசிக்கணும். அவளை நேசிச்சீங்கன்னா எந்த காரியத்துக்கும் அவளை என்ன பண்ண மாட்டீங்க, புண்படுத்த மாட்டீங்க. அப்படிதான் என்ன பண்ண இப்போ கிறிஸ்துவுக்கும் சபைக்கு பொறுத்தவரை நீங்க மறுபடியும் பொறுத்திருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கிறிஸ்துவே வந்து எஸ் நீங்க கிறிஸ்து நான் பரலோகத்துக்கு போறேன் நான் நரகத்துக்கு போயிடுவேன் சொல்லிட்டு பயந்து என்ன பண்ண மாட்டீங்கன்னா அதுக்காக என்ன பண்ண மாட்டீங்க, நல்ல காரியங்களை செய்ய மாட்டீங்க. அவர் வந்து எனக்காக சிலுவையில் என்ன செஞ்சார், அவருடைய அன்பை வந்து எப்படி எனக்கு அவர் அன்பை வந்து எப்படி எனக்கு காட்டினார், அவர் அன்பை வந்து எப்படி எனக்கு ஊற்றப்பட்டார், அவருடைய முன்குறிக்கப்பட்ட சிந்தனையை எப்படி தெரிந்து கொண்டார். விசுவாசிக்கிறீங்களா? இப்படி நீங்க தெரிந்து கொண்டு என்ன பண்ணுவீங்கன்னா உண்மையா அவருக்காக என்ன பண்ணுவீங்க, வாழ்வீங்க. அதுதான் மறுபடியும் அனுபவம் சொல்ற பாருங்க. ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியால் பிறந்திருக்கும் போது அந்த விதமாகத்தான் கிறிஸ்துவோடு உள்ளான். ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியால் பிறந்திருக்கும் போது அந்த விதமாகத்தான் கிறிஸ்துவோடு உள்ளான். அவன் சத்தமிட்ட காரணத்தினால் அல்ல, அந்நிய பாஷையில் பேசினதால் அல்ல, அல்லது ஏதோ உணர்ச்சி வசப்படுதல் அல்ல, ஆனால் அவனுடைய இருதயத்தில் அன்பு உள்ளே வந்து உலகத்தின் காரியங்களை எடுத்து போட்டு விடுகிறது. இப்போ சரியான ரீதியில் என்ன பண்றான், தேவனுடைய அன்பை வந்து அவன் என்ன பண்றான், தெரிந்து கொள்றான். அந்த தெரிந்து கொள்ளும் போது தேவன் எப்படி ஒரு பாவியை வந்து ரட்சிக்கிறாரு, எப்படி வந்து அவர் அன்பு செலுத்தினாரு, தம் ஜீவனை கொடுத்து எப்படி ஒரு பாவியை வந்து அவர் நேசிக்கிறார் என்ற ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளும் போது என்ன பண்ண முடியும், நம்ம கையில நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம வந்து பயமானக்காரனை போல இருக்க மாட்டோம், உண்மையா இருப்போம். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க. ஆனால் அவனுடைய இருதயத்தில் அன்பு உள்ளே வந்து உலகத்தின் காரியத்தை எடுத்து போட்டு விடுகிறது. இப்ப உண்மையான அன்புக்குள்ள என்ன பண்ணாது, உலகத்தின் காரியத்தை எல்லாமே உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணாது, எடுத்து போட்டு விடும். விசுவாசிக்கிறீங்களா? அப்பொழுது அவன் அவரை நேசிக்கிறான். அப்பதான் என்ன பண்றான், அவரை நேசிக்கிறான். அவன் ஒவ்வொரு நாளும் அவரண்டை நடக்கிறான். என்றே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே நீங்கள் அவரிடத்தில் இதை செய்வது அல்லது மற்றதை செய்வது தவறு என்று கூற வேண்டியதில்லை. நீங்க என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம அதை செய்யாத இதை செய்யாத தவறு ரைட் என்ற மாதிரி என்ன பண்ண முடியாது, குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் தேவனை நேசிக்கிறதுனால அவனுக்கு எது ரைட் எது தப்புன்ற மாதிரி அவனுக்குள்ள தெரியும். ஏன்னா தேவன் வந்து பரிசுத்தாவி வந்து அவனை வழிநடத்தும் போது அவனுக்கு தேவன் என்ன பண்றாரு, சரியான வழியில அவனை வழிநடத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அது தவறா இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறான். என்ன பண்றான், தேவனோடு சஞ்சரிக்கிறான். ஏனென்றால் அவன் தேவனுடைய ராஜாதிபத்திய கிருபையின் உற்பத்தியாய் நியமிக்கப்பட்டிருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? அவன் யாரா இருக்கிறான், அவன் கோதுமை மணியா இருக்கிறான். அவனுக்கு நல்லது இது கெட்டது சொல்றதுக்கு அவசியமே இல்லை. அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் வந்து தேவன் வழிநடத்துறாரு. ஏன்னா தேவன் வந்து அவனை முன்குறிக்கப்பட்ட சிந்தையில தேவனுடைய ராஜாதிபதி கிருபையின் உற்பத்தியாய் நியமிக்கப்பட்டிருக்கிறான். அப்ப தேவன் அவனை என்ன பண்ணிருக்காரு, உலக தோட்டத்துக்கு முன்பாகவே அவனுக்கு முன்குறித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? முன்குறித்திருக்கும் போது அவன் என்னது, உலக தோட்டத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டிருக்கிற அந்த நபரை வந்து இந்த உலகத்தின் காரியங்களை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. மேற்கொண்டாலுமே தேவன் என்ன பண்ண போறாங்க, சரியான டைப்ல என்ன பண்ணுவாரு, சரியான ரீதியில அவனை வந்து என்ன பண்ணுவாரு, உருவாக்குவார். புரியுதா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதான்
அப்ப என்ன சகோதரே சொல்லுங்க, அப்போ என்னில் ஒரு தினம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் கூடாத பரம ஈவை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நிறைய விஷயங்களை பேசுறாரு. இங்க பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணவர். நான் லாஸ்ட் வந்து படிச்சு நான் முடிக்கிறேன். இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அமைதியா இருக்க முடிந்தது. இஸ்ரவேல் ஜனங்களால் அமைதியா இருக்க முடிந்தது. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களால் அமைதியா இருக்க முடிந்தது. அவர்கள் நீராவியை அதிகரித்துக் கொள்ள வேண்டியதில்லை, ஏனெனில் சங்காரத்துடன் அவர்களை தாக்க முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் ரத்தத்தின் கீழ் இருந்தனர். அது தேவனால் அருளப்பட்ட வழி. இப்பொழுது கவனியங்கள், அதை குறித்து நான் நிச்சயமுள்ளவனாய் இருக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்தவர்களே, இங்கே பாருங்கள், அதை குறித்து நான் நிச்சயமுள்ளவனாய் இருக்க முடியுமா? அதை குறித்து போன ஞாயிறு இரவு பேசினேன். இஸ்ரவேல் ஜனங்களால் வாக்குத்தப்பட்ட உடன்படிக்கை செய்யப்பட்ட தேவனுடைய மக்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் சுதந்திரத்துக்கு கொள்வார்கள் என்று அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் அந்த தேசத்தை கண்டதே இல்லை. அவர்களில் ஒருவராவது அங்கு சென்றதில்லை. ஆனால் அவர்களுக்கு அந்த தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அவர்கள் தீர்க்கதரிசியின் மூலம் தேவனுடைய கரத்தினால் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சஞ்சரிகளாய் அவர்கள் அந்நியரும் சஞ்சரிகளுமாய் இருப்பதாக அறிக்கை செய்து அவர்கள் ஒருவரும் முன்பு கண்டிராத தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருந்தனர். அதை யோசித்து பாருங்கள். அவர்கள் எல்லையை அடைகின்றனர். அவர்கள் யோசுவா என்னும் பெயர் கொண்ட சிறந்த போர் வீரன் இருந்தான். யோசுவா என்றால் யெகோவா ரட்சகர் என்ற பொருள். யோசுவா யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசித்து அந்த நன்மையான தேசம் என்னும் அத்தாட்சியுடன் திரும்பி வந்தான். இப்ப என்ன பண்றாங்க? மோசஸ் என்ன பண்றாரு? எங்க வரைக்கும் போறாங்க? காதேஸ் பர்னயா கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வந்து என்ன பண்றாங்க? அது காதேஸ் பர்னயான்னு சொன்னா தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் சிங்காசனம். அர்த்தம் விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் சிங்காசனமா இருக்குது காதேஸ் பர்னயான்னு சொன்னா. இப்ப அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் என்ன பண்றாரு? ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு மனுஷன் தெரிந்து கொண்டு இப்ப அவங்க அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள நீங்க போய் என்ன பண்ணுங்க, போயிட்டு வாப்போங்க, தேசம் எப்படி இருக்குதுன்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு நீங்க வந்து வேவு பார்க்க நீங்க போங்கன்ற மாதிரி மோசஸ். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தர் தெரிந்து கொண்டு எல்லாமே என்ன பண்றாங்க, எல்லாம் போறாங்க, போயிட்டு எல்லாம் மறுபடியும் வராங்க. ஆனா மறுபடியும் வரும்போது யோசுவா காலை போட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க திராட்சை கொலை எடுத்து வராங்க. ஒரு மனுஷன் என்ன பண்ண, ஒரு திராட்சை கொலையை வந்து இப்ப நம்ம ஊர்ல எப்படி இருக்கும், இவ்வளவு பெருசா இருக்கும், அவ்வளவுதான், இவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா அங்க 2 நபர்களும் கூட என்ன பண்ண முடியல, எடுத்துக்கொண்டு வர முடியும். அவ்வளவு பெரிய கொலைகளா என்னது அந்த பூமியில, அந்த ப்ராமிஸ் லேண்ட்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்து என்ன பண்றாங்க, அங்க அந்த 12 பேர் போறாங்களே, 12 பேர் என்ன பண்றாங்கன்னா, சுற்றி திரிந்து வேவு பார்த்து அங்க இருக்கிற பட்டணங்களையும் அங்க இருக்கிற ஆட்களையும் என்ன பண்றாங்க, ராட்சியங்களையும் பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா வராங்க. வரும்போது இந்த 2 நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, பார்த்து கொண்டு வந்த பிறகு இவங்க என்ன பண்றாங்க, திராட்சை கொலைகளை இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸை கொண்டு வராங்க. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, யோசுவா என்றால் யெகோவா என் ரட்சகர் என்று பொருள். யோசுவா யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசித்து அது நன்மையான தேசம் என்னும் அத்தாட்சியுடன் திரும்பி வந்தான். இப்போ என்ன, யோசுவா காலை என்ன பண்றாங்கன்னா, அது நன்மையான தேசம்ன்ற மாதிரி ஒரு அத்தாட்சியோட வந்து சேர்றாங்க. எங்க? அந்த காதேஸ் பர்னேயாவில். விசுவாசி அங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. அங்க இஸ்ரவேல் பிரஜைகள் வந்து, அந்த யாத்திரை பிரஜைகள் வந்து அங்க ஸ்டே பண்ணி இப்ப எல்லாருமே ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுங்க, ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போயிட்டு அந்த தேசம் எப்படி இருக்குது, அந்த தேசம் எப்படி இருக்குது, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த தேசத்துல நிலை எப்படி இருக்குன்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க போயிட்டு வேவு பார்த்துட்டு வாங்கன்ற மாதிரி அனுப்புறாரு மோசஸ். அப்ப மோசஸ் போயிட்டு வரும்போது இப்ப யோசுவா என்ன அர்த்தம், யெகோவா என் ரட்சகர். அப்ப யெகோவா என் ரட்சகர் என்ன பண்றாரு, இப்போ உள்ள போயிட்டு அந்த தேசம் அற்புதமான ஒரு தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்ன்ற மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காரு, அவரு ஒரு அத்தாட்சியோட வந்திருக்கிறாரு, ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாரு. அதான் ஒரு அத்தாட்சி. விசுவாசிக்கிறீங்களா? நன்மையான தேசம் என்னும் அத்தாட்சியுடன் திரும்பி வந்தான். அவர்கள் ஒரு திராட்சை கொலையை கொண்டு வந்தனர்.
அது இருவர் சுமக்கத்தக்கதாக அவ்வளவு பெரிதா இருந்தது. ஆமென். தேவன் சொன்ன விதமாகவே அது அமைந்திருந்தது. பாலும் தேனும் ஓடிக்கொண்டிருந்தது. அது அவர்கள் எல்லாரையும் களிக்கூற செய்திருக்கும். அவங்க வந்தாங்க இல்ல, வந்த பிறகு அது வந்து அவங்க அந்த திராட்சை கொலைகளை வந்து எடுத்துக்கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க களி கொடுத்திருப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஏன் தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்ததும் யாருமே அதை குறித்து ஒன்றுமே அறிந்திருந்ததுமான அந்த தேசத்திலிருந்து யோசுவா அத்தாட்சியை கொண்டு வந்தார். பாருங்கள், அவர்களுக்கு அந்த தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அவர்கள் அதை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் மனித குலம் கண்ணியில் அகப்பட்டு கொண்டது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து இன்னும் பெயர் கொண்ட ஒருவர் பூமிக்கு வந்தார். இயேசு என்றால் யெகோவா ரட்சகர். அப்ப யோசுவா சொன்னாலுமே யெகோவா ரட்சகர், அப்போ இயேசு சொன்னாலுமே யெகோவா ரட்சகர் என்று பொருள். அவர் மரணம் என்னும் யோர்தானை அடைந்து மரணமாகி யோர்தானை கடந்து ஈஸ்டர் காலையில் உயிரோடு எழுந்து மனிதன் மரித்த பிறகு உயிரோடு எழ முடியும் என்னும் அத்தாட்சி அளித்தார். யோசுவா எப்படி வந்து அந்த பிராமிஸ் லேண்ட்ல இருந்து ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்து அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு அற்புதமான தேசம், தேவன் நமக்கு ப்ராமிஸ் பண்ண விதமாகவே அந்த தேசம் இருக்குன்ற மாதிரி ஒரு அத்தாட்சி கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி என்ன பண்றாரு, மரித்த பிறகு ஒரு மரித்த பிறகு இங்க பாருங்க, இயேசு என்றால் யெகோவா ரட்சகர் என்று பொருள். அவர் மரணம் என்னும் யோர்தானை அடைந்து மரணமாக யோர்தானை கடந்து ஈஸ்டர் காலையில் உயிரோடு எழுந்து மனிதன் மரித்த பிறகு உயிரோடு எழ முடியும், மனிதன் மரித்த பிறகு உயிரோடு எழ முடியும்ன்ற மாதிரி என்னும் அத்தாட்சி அளித்தார். அப்ப மனிதன் வந்து மரித்த பிறகு உயிரோடு எழ முடியும் என்ற ஒரு அத்தாட்சியோட வந்தார். இப்ப மரணத்தையும் நரகத்தையும் பாதாளத்தையும் என்ன பண்றாரு, மரணத்தையும் பாதாளத்தையும் கல்லறையும் ஜெயித்து வந்தார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அவர் எழுந்து வந்தார் இல்லையா, அது என்னவா இருந்து, இப்போ ஒரு மனுஷன் மரித்த பிறகு அவன் உயிரோட வந்து எழ முடியும்ன்ற ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்தார். யார்? இயேசு. இப்ப நமக்கு அந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருக்குதா? நம்ம மரித்த பிறகு நம்ம வந்து உயிரோடு எழ முடியும்ன்ற மாதிரி உங்களுக்கு அத்தாட்சி இருக்குதா? உங்களுக்கு அத்தாட்சி என்ன? இயேசு கிறிஸ்துடைய ஒரு உயிர்த்தெழுதல் தான் நமக்கு அத்தாட்சியா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நம்ம விசுவாசிக்கிறோம். இப்ப யார் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்து மரிச்சாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாள் உயிரோடு எழுவாங்கன்ற நம்ம விசுவாசிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ற காரியங்கள் புரியுதா உங்களுக்கு? பாருங்க, கவனிங்கள், எங்கே நியாயத்தீர்ப்பளிக்கப்பட வேண்டுமோ அவளது காதேஷ் பர்னேயா கொண்டு வருகிறது. மற்றும் மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து 12 வேவுக்காரர்களை தேர்ந்தெடுத்தார். அந்த தேசத்தை வேவு பார்க்கும்படி அவர்களை அனுப்பினார். ஆனால் அவர்கள் திரும்பி வந்த போது அவர்கள் எப்படிப்பட்ட செய்திக்குள் தெரிவித்தார்கள் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஓ, அது நல்ல தேசம், ஓ அது அருமையான தேசம், அது பாலும் தேன் ஓடின தேசம் என்றார்கள். ஆனால் அவர்கள் 10 பேரோ நம்மால் அதை சுதந்திரிக்க முடியாது, நம்மால் அதை சுதந்திரிக்கவே முடியாது. அங்கே அமோரியர்கள், மீதியானியர்கள், கானானியர்கள் இன்னும் எல்லாரையும் சந்தித்தோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்பாக நாம் வெட்டுக்கிளிகளைப் போல் காணப்பட்டோம். அவர்கள் பராக்கிரமசாலிகள், அஜானுபாகுவான நபர்கள். அவர்களுடைய பட்டணங்கள் எல்லாம் மதில் சுவரினால் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. நம்மால் அதற்குள் போவதற்கு சாத்தியமே இல்லை. ஓ, எங்களுடைய இருதயங்கள் அதை நினைக்கும் போது சோர்ந்து போகிறது, நம்மால் அதை சுதந்திரிக்க முடியாது என்றார்கள். மக்களின் பெருவாரியான தெரிந்து கொள்ளுதலை அதை ஜனங்களை ஏற்றுக்கொண்டார்கள். மக்களின் பெருவாரியான தெரிந்து கொள்ளுதலை அதை ஜனங்களை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப என்ன பண்றாங்கன்னா, 10 பேர் வந்து என்ன பண்றாங்க, துர்ச்செய்தியை வந்து பரப்புறாங்க. அந்த காதேஸ் பர்னேங்கிற இடத்துல வந்து ஸ்டேபிள் இருக்காங்க. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே இப்ப உள்ள போறதுக்காக மோசஸ் என்ன பண்றாரு, அவங்க உள்ள அனுப்பி இருக்காரு. உள்ள அனுப்பி இப்போ 12 பேர் வந்திருக்காங்க. 12 பேர் வரும்போது 10 பேர் என்ன பண்றாங்க, துர்ச்செய்தியை பரப்புறாங்க. என்ன பண்றாங்க, துர்ச்செய்தியை பரப்புறாங்க. ஓ, நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த தேசத்துல போயிட்டு அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை வந்து மேற்கொள்ள முடியாது. அவங்க
ராட்சதர்களா இருக்கிறாங்க. ஆமென். அவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வெட்டிக்கிளிகளை போல இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணி போயிட்டாங்க, அவங்கள மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி துர்ச்செய்தியை பரப்புறாங்க. அப்ப துர்ச்செய்தியை பரப்பும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்களா? மோசஸ் விருதமாக என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. தேவனுக்கு விருதமாக. அந்த வசனங்களை படிக்கலாம் பாருங்க. சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்க பாருங்க, என்னாகமம் 13ஆம் அதிகாரம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் அப்படிங்களா? அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேஷுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையோர் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையோர் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்கள் காண்பித்தார்கள். அவர்கள் மோசே நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனால் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அடிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபோசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அணையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை என்ன பண்ணலாம்? சுதந்தித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவார்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம்தான் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரிவியான யோனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் நான் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படி இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பி செய்தார்கள். அந்த 10 பேர் என்ன பண்றாங்க? துர்ச்செய்தியை வந்து பரப்புறாங்களாம். அப்பொழுது சபையர் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்களாம். ஐயோ, நாங்க என்ன பண்றோம்? எப்படி நாங்க வந்து என்ன பண்றது? அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போறது எப்படி? நாங்க போனானா என்ன பண்றோம்? எங்களை வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க எங்களை வந்து அதம் பண்ணுவாங்க. எங்களை வந்து என்ன பண்ணுவாங்க? சங்காரித்து என்ன பண்ணுவாங்க? சங்காரம் பண்ணி போடுவாங்க. எங்களை வந்து கொலை பண்ணுவாங்க. எங்களை வந்து அழிச்சு போடுவாங்கன்ற மாதிரி பயப்படுறாங்க. அவங்க நைட்ல என்ன பண்ணாங்க? புலம்புறாங்களா? ஏன்னா விசுவாசம் இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க? அவங்க பரம ஈவை ருசி பார்த்தாங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா என்ன பண்றாங்க? மறுதலிக்கிறாங்க. இப்போ புரியுதா? இப்ப என்ன பண்றாங்க? அவங்க பரிசுத்தாவியை வந்து என்ன பண்றாங்க? மறுதலிக்கிறாங்க. எல்லாம் அவங்க என்ன பண்ண? பரம ஈவை வந்து ருசி பார்த்தாங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாங்க, தேவனுடைய வல்லமையை பார்த்தாங்க, அவங்க தேவனுடைய பராக்கிரமத்தை பார்த்தாங்க. ஆனாலும் இப்ப என்ன பண்றாங்க? இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க என்ன பண்றாங்க? தேவனை வந்து பரிசுத்தாவியை வந்து மறுதலிக்கிறாங்க. விசுவாசம் இருக்கீங்களா? பாருங்க. அப்பொழுது சபையோர் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய பராக்கிரமத்தையும் பார்த்திருக்கிறாங்க. அவர் எல்லாம் மாற்றின தேவன். அவரால் எல்லாம் கூடுன்ற மாதிரி பார்த்துக்கிறார். ஆனாலும் என்ன பண்றாங்க? அவிசுவாசமான ஜனங்கள். விசுவாசம் இல்ல. தேவன் வந்து அப்பேற்பட்ட காரியங்களை செய்யறாரு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் இல்ல. அவங்க அதே மாதிரிதான் இந்த ஒரு மெசேஜ்ல இருக்கிறாங்க. இந்த மெசேஜ்லயும் அப்பேற்பட்ட கூட்டத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த யாத்திரை இருக்கும்போது இந்த 3வது யாத்திரையிலும் அந்த மாதிரி பிரஜைகள் இருக்கிறாங்க. விசுவாசிங்களா? பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். என்ன பண்றாங்க? இப்போ முறுமுறுக்கிறாங்க. சபையோர் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் செத்து போனோமேனால் நலமா இருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு விரோதமா முறுமுறுத்து, நாங்கள் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமேனால் நலமா இருக்கும்,
இந்த வனாந்திரத்திலே நாங்கள் சத்தாலும் தலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்சாதிகள் பிள்ளைகளும் கொள்ளையாடும்படிக்கும் கர்த்தரைகளை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? இப்ப என்ன பண்றாங்க? தேவனை தூஷிக்கிறாங்க. எங்க பட்டயத்தால் வந்து எங்க பெண் பிள்ளைகளோ என்னுடைய மனைவிகளை வந்து கொள்ளையாடும்படிக்கு கர்த்தரைகளை இங்க வழிநடத்துது என்ன? என்ன பண்றாங்க? கேக்குறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். திருப்பி என்ன பண்றாங்க? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு நலமாக, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமமாம் அல்லவா என்றார்கள். பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். என்ன பண்றாங்க? இப்போ அந்த யாத்திரையில மறுபடியும் விட்டு வந்த இடத்துக்கு மறுபடியும் வடிவத்திற்கு என்ன பண்ணலாம்? போலான்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு மறுபடியும் என்ன பண்ணலாம்? பின்வாங்கி போலான்ற மாதிரி என்ன பண்றாங்க? மோசஸ் விருதுமாக, ஆரோன் விருதுமாக, தேவனுக்கு விருதுமாக என்ன பண்றாங்க? முறுமுறுக்குறாங்க. அந்த கூட்டத்துல வந்து என்ன பண்றாங்க? ஒரு காரியத்தை வந்து ஏற்படுத்துறாங்க, ஒரு கலகத்தை ஏற்படுத்தி என்ன பண்றாங்க? அப்பொழுது மோசையும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். என்ன பண்றாங்க பாருங்க. ப்ராஃபிட் என்ன பண்றாங்க? ஆரோன் என்ன பண்றாங்கன்னா மோசையும் ஆரோன் என்ன பண்றாங்க? சபைக்கு முன்னாடி போய் என்ன முகங்குப்புற விழுறாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. விசுவாசிக்காத கூட்டத்திற்கு முன்பாக என்ன பண்றாங்க? ரெண்டு பேருமே முகங்குப்புற விழுறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் நூனின் குமாரனாகி யோசுவாவும் எப்புனியின் குமாரனாகி காலேவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு என்ன பண்றாங்க? ரெண்டு பேருமே அவங்க வஸ்திரங்களை அவங்க ரெண்டு பேருமே போயிட்டு அந்த புலம்புகிற அந்த ஜனங்களுக்கு முன்பாக, அந்த விசுவாசிக்காத அவிசுவாசிகள் முன்பாக போயிட்டு மோசஸோ ஆரோன் என்ன பண்றாங்கன்னா போயிட்டு முகங்குப்புற விழும்போது இவங்க தங்களுடைய ஆடைகளை என்ன பண்றாங்க? கிழித்துக் கொள்றாங்க. இதுக்காக கிழித்துக் கொள்றாங்க? இவங்க விசுவாசிக்காதபடிக்கு. எஸ், தேவன் இப்பேற்பட்ட மகத்தான காரியங்களை செய்து கொண்டு வந்தாரே. ஆபிரகாமுக்கு பிராமிஸ் பண்ண அதே காரியத்தை தேவன் என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு பிராமிஸ் பண்ண அதே தேவனை வழிநடத்தி கொண்டு வந்து அற்புத அடையாளங்களை வழிநடத்தி கொண்டு வந்து எங்க தேவைகளை சந்தித்து இந்த 40 வருஷங்களை அற்புதமா என்ன பண்ணாருங்களா? எல்லா காரியங்களையும் சந்தித்து எங்களை அற்புதமா வழிநடத்தி இப்ப உள்ள போகும்போது என்ன பண்றாங்க? இவங்க இப்போ விசுவாசிக்கிறாங்கன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா கிழித்து கொள்றாங்க. இஸ்ரவேல் புத்திரன் பாருங்க, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களின் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எபோனியின் குமாரனாகிய காலேவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகானா தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலக பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இறையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இப்படி என்ன பண்ண இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றாங்க? யாருக்கு முன்பாக? சபையோருக்கு முன்பாக. அப்பொழுது அவர்கள் கல்லெறிய வேண்டும் என்று சபையோர் எல்லாரும் சொன்னார்கள். அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது என்ன பண்றாங்கன்னா எல்லாம் கல் எடுத்து போடலாம்னு பாக்குறாங்க. கல்லுல வந்து என்ன பண்ணலாம்? கற்கள் எடுத்து என்ன பண்றாங்க? அவங்க அடிக்கலான்ற மாதிரி பாக்குறாங்க. எப்பேற்பட்ட காரியம் பாருங்க. எந்த மாதிரி அவிசுவாசமான ஒரு நிலை பாருங்க அவங்க. கர்த்தர் பாருங்க, அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையோர் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. அப்ப தேவன் வந்தார். கல் எடுத்து அடிக்கும் போது அவங்கள யோசுவாவையும் காலேவை அடிக்கிறதுக்கு அவங்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் வந்துட்டார். கர்த்தர் மோசேயை நோக்கி, இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள். இப்ப மோசே வந்து என்ன பண்றாரு? மோசே கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்போ யாரு? தேவன். கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? பேசிட்டு சொல்றாரு, எதுவரைக்குமே என்ன பண்றாங்க? எதுவரைக்குமே இந்த ஜனங்கள் கோபம் உண்டாக்குவார்கள். தங்களுக்குள்ள நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் விசுவாசியாது இருப்பார்கள். பாருங்க, தேவனுக்கு என்ன பண்றாங்க? என்ன பண்ற? கோபம் விட்டுறாங்க. என்ன பண்றாங்க? தேவனுக்கே கோபம் வர்ற மாதிரி நடந்து கொள்றாங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள். தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல
அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் இதுவரைக்கும் என்னை விசுவாசிப்பார்கள் விசுவாசியாதிருப்பார்கள் என்று கேட்கிறார். இப்ப அவர் மோசஸ் யார் கேட்கிறது? தேவன் கேட்கிறார். ஆமென். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து என்ன பண்றார்? இப்போ தேவன் பேசுற, நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறப்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கலும் உன்னை பெரிதும் பலத்துமான ஜாதியாக்குவேன் என்றார். இப்ப என்ன பண்ற? நான் அவங்களை அழிச்சிடுறேன், உன்னை பெரிய ஜாதியாக்கி என்ன பண்ற, உன்னை ஆசீர்வதிப்பேன்ற மாதிரி சொல்றாரு. யாரு? தேவன். மோசஸ் தேவன் சொல்றாரு. ஆனா மோசஸ் சொல்றாரு பாருங்க, மோச கர்த்தர் எனக்கு எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே, இந்த ஜனங்க அவிசுவாசிக்கிறாங்க, என்ன பண்ண நான் அழிச்சிடுறேன், உன்னை பெரிய ஜாதியாக்கி என்ன பண்ண, உன் மூலமா நான் மகிமைப்படுறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப யாரு? தேவன் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்லும் போது அந்த மோசஸ் சொல்றாரு. மோசஸ் சொல்லும் போது பாருங்க, மோசஸ் கர்த்தரை நோக்கி எகிப்தியர் இதை கேட்டார்கள், எகிப்தியர்கள் இந்த மாதிரி விஷயத்தை கேட்கும் போது அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீர் அல்லவா, நீ என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரி கழிச்சு வளர்ந்தத்துல நீங்க கழிச்சிட்டீங்கன்னா இந்த விஷயத்த என்ன பண்ணுவாங்க, எகிப்துல கேட்பாங்க அவங்க. ஐயோ எப்படிப்பட்ட ஜனங்க மாறீங்க, நிஜமா சொல்றேன், உங்களுக்கு என்னமே புரியாது, நீங்க ரியாக்ஷன் பண்றது எல்லாமே எனக்கு இரிட்டேட் ஆகுது இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க சோரேஸ்வரியே, அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி காரியங்களை சொல்லும்போது, தேவன் சொல்லும்போது மோசஸ் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுடைய வல்லமையினால என்ன கொண்டு வந்தீங்க இல்லீங்களா, அப்படி நீங்க அழிச்சிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்பாங்க, அவங்க இந்த சங்கதியை கேட்டு உண்மை தூசிப்பாங்க, உண்மை தூசிப்பாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப பாருங்க, கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும், கர்த்தராகிய நீர் முகமுகமாய் திருஷ்டமாகிறதையும், உம்முடைய மேகம் இவர்கள் மேல் இருக்கிறதையும், பகலில் மேகத்துளிலும் இரவிலும் அக்னி துளிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்கிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளும் சொல்லுவார்கள், ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொல்லுவீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியர் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடினால் அவர்களை வனாந்திரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தையும் பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்ட முதல் இந்த நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார். அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். என்ன பண்றாரு? இப்ப இந்த மாதிரி ரெண்டு பேருமே பேசுறாங்க. யார்? மோசஸும் தேவனும் பேசுறாங்க. ஏன்னா இவங்க அவிசுவாசமான ஆட்கள், வணங்க கழுத்துள்ளவர்கள். இவங்களுக்கு முன்பாக எப்பேற்பட்ட காரியங்களை செஞ்சிருந்தாலும் என்ன பண்ணுங்க, இவங்க பரமையை ருசி பார்த்தாங்க. இவங்க என்ன பண்ண, இவங்க பரம ஈவ ருசி பார்த்தாங்க. தேவனுடைய வல்லமை கண்ணால கண்டாங்க, அனுபவித்தாங்க. அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குனார் தேவன், ஸ்வீட்டா பண்ணாரு. அவங்க மறை தூதர்கள் புசிக்கிற அந்த மண்ணாவை புஷாங்க. புரியுதா உங்களுக்கு? புஷாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. 40 வருஷம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, 40 வருஷம் அந்த வனாந்திரத்துல ஏன் தெரியுமா, ஏன் தேவன் சொல்லுங்க பார்க்கலாம், 40 வருஷம் ஒரு 40 நாள்ல போய் சேர வேண்டிய தூரமானது காணான் தேசம் எகிப்தில இருந்து. ஆனா 40 வருஷம் என்ன பண்றாங்க, வனாந்திரத்திலவே சுற்றி திரிகிறார். வனாந்திரத்திலே என்ன பண்றாரு, சுற்ற வைக்கிறார். ஏன்னா அவிசுவாசத்தினால என்ன பண்ற, தேவர் 40 வருஷம் சோதிக்கிறார். ஆனாலுமே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப காதேஸ் பர்னேன்னு சொன்ன என்ன அர்த்தம், தேவனுடைய நியாயத்திற்கு சிங்காசனம். விசுவாசிக்கிறீங்களா? பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் திறந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்.
என் மகிமையும் நான் எகிப்தில் என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்துருக்களுக்கு செவிக்கொள்ளாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்து இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அமெரிக்கரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே கூடியிருக்கிறபடினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி வந்த சமுதிரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசே ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையோரை இதுவரைக்கும் பொறுப்பேன். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கண்டேன். நீ அவரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் அனைவரின் பிரதேங்களும் விழும். என்ன சொல்றாரு? இப்போ எல்லாம் தேவனை விசுவாசாங்களோ, தேவனுடைய மகத்துவத்தை என்ன பண்ணாங்க, அவங்க கண்ணால கண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து என்ன பண்ணாங்க, அவிசுவாசிக்கிறாங்களோ, முறுமுறுக்கிறாங்களோ, அவங்க என்ன பண்றாரு? இப்போ அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள நான் அவங்களை கொண்டு போக மாட்டேன். அவங்க என்ன பண்றேன்? அவங்க இங்கவே என்ன பண்றேன்? அவங்க பிரேதங்கள் விழும்படி அவங்களை என்ன பண்றேன்? அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், நான் உள்ள கொண்டு போக மாட்டேன்ற மாதிரி என்ன பண்றாரு? தம்முடைய ஜீவனை கொண்டு என்ன பண்ண சொல்றாரு. நீ அவங்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம். இப்ப தேவன் கேட்கும்போது அவங்க அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறாங்க. தேவனங்களை இங்க சாகடிக்க கொண்டு வந்தார்ன்ற மாதிரி பேசுறாங்க. அவிசுவாசிக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய வார்த்தையின்படி என்ன பண்றாரு? இப்போ அவங்க என்ன பண்ணாங்க? எங்களை தேவன் இங்க கொண்டு வந்தது சாகடிக்கிறதுக்கா, கொள்ளையிடும் படிக்க எங்களை கொண்டு வந்தார்ன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அவங்க அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது அதே மாதிரி தேவன் என்ன பண்றாரு? இப்போ அதே மாதிரி செய்றார். ப்ளீஸ் ஆமென்றத விட்டுட்டு ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ். தயவு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? ஆமென். என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை நான் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்கள் விழும். எப்புனோயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசிப்பதில்லை. பிரவேசிப்பதில்லை கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதிலே பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டைப்படின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும். அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திருந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் இலக்கத்தின்படி ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்து மாறுதலை உணர்வீர்கள். என்ன பண்றாரு? அவங்க எப்படி முறுகுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண இப்போ வார்த்தைகளை பேசுறார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், எனக்கு விரோதமாய் கூட்டம் கொண்ட இந்த பொல்லாத சபையார் யாவரும் இப்படியே செய்வேன். இந்த வனாந்திரத்திலே அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார். அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து
சபையோர் எல்லாரும் அவளுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்சதியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையால் செத்தார்கள். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னோயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களை முன்பாக நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்காதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியினால் கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார் என்றார். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டி மோசையும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். உங்களுக்கு அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய மகத்துவமான காரியங்களையும் தேவனுடைய பரமையை ருசி பார்த்து என்ன பண்றாங்கன்னா, தேவனை வந்து மறுதலிக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பண்ண முடியும்? இவங்க அவிசுவாசமான ஆட்கள். இவங்க அப்ப யாத்திரையின் பிரஜைகள். இவங்க இப்போ காதேஸ் பர்னேயான்றது என்ன? தேவனுடைய நியாயத்திற்கு சிங்காசனம். இப்ப அங்க வந்திருக்கிறாங்க. இப்ப அங்கிருந்து உள்ள போயிட்டு வந்தாங்க. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, வந்த 10 பேர் வந்தா துர்ச்சீதை பயப்பட்டாங்க. ஆனா இங்க 2 பேர் என்ன பண்றாங்க? உள்ள போனா வந்து ஈஸியா ஜெயிக்கலாம்ல. தேவன் என்ன பண்ணிருக்காரு? ஏற்கனவே நமக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. பிராமிஸ் பண்ண காரியம் பண்ணது நம்மது. அது தேவன் ப்ராமிஸ் பண்றானா அது முடிஞ்சு போன ஒரு காரியம். அது நம்முடைய தேசம்ன்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க? இவங்க விசுவாசிக்கிறாங்க. இவங்க விசுவாசித்து அதை வந்து சுதந்திரத்துக் கொள்ளும்படி என்ன பண்றாங்கன்னா, விசுவாசமான வார்த்தைகளை பேசுறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது 10 பேர் வந்து அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறாங்க. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நைட் எல்லாமே என்ன பண்றாங்க? புலம்புறாங்க. அழுந்து புலம்புறாங்க. நெக்ஸ்ட் இந்த மோசேக்காரனுக்கு விரோதமாக என்ன பண்றாங்க? முறுமுறுக்குறாங்க. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறாங்க. அப்ப இவங்க யாரு? இவங்க அந்த காதேஸ் பர்னே என்கிற தேவனுடைய நியாயத்திற்கு சிங்காசனத்துக்கு பலியானவர்கள். இப்ப அங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவன் என்ன பண்றாரு? இந்த மாதிரி ஆட்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்க? நான் உள்ள போக விட மாட்டேன். இவங்க எப்படி அவிசுவாசித்து என்ன வார்த்தைகளை வந்து இவங்க பேசுறாங்களோ அந்த வார்த்தையின்படியே அவங்க பிரேதங்கள் வந்தீங்க விழும். அந்த பிரேதங்கள் விழுந்த பிறகுதான் என்ன பண்ற? அவங்க வயிற்றுல பிறந்த ஆட்கள் தான் உள்ள போங்கன்ற மாதிரி என்ன பண்றாரு? இப்போ தேவன் சொல்லிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அதே மாதிரிதான் காலேபு யோசுவா மட்டும் என்ன பண்ணாங்க? ஏன்னா அவங்க வேற ஒரு ஆவியை பெற்றிருந்தாங்க. அவங்க மோசஸ் குள்ள அதே ஆவியை பெற்றிருந்தாங்க. விசுவாசி காலேபு யோசுவா. இப்ப அவங்க மட்டும் என்ன பண்ணாங்க? அவங்க மட்டும் உள்ள போனாங்க. எல்லாருமே போகல. எல்லாமே அங்க அவங்க பிரதர்கள் வளர்ந்ததுலவே 40 வருஷம் அவங்களை சோதித்து என்ன பண்றாரு? அவங்களை அழிச்சு மறுபடியும் வேற ஒரு சந்ததி என்ன பண்றாரு? உள்ள கொண்டு போறாங்க. இதனால என்ன புரிச்சு உங்களுக்கு? இப்ப ஆமேன்ற மாதிரி சொன்னீங்க நீங்க. என்ன புரிச்சு சொல்லுங்க? என்னமா புரிச்சு உங்களுக்கு? ஈப்ரு 10:26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்த்தலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாகியுமே இருக்கும். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை கால்நீக்கில் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு குடிதான ஆக்னிக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். விசுவாசிக்கிறீங்களா? என்ன பண்றாங்க இவங்க கடிகள் வந்து வார்த்தைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும்போது இவங்க கடிகள் என்ன பண்றாங்க? வார்த்தைக்கு அப்பாற்பட்டதா இருக்குது. வார்த்தையை விசுவாசித்து வார்த்தையின்படி என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? இவங்க கோதுமை என்ன பண்ண கோதுமை கடிகளை வெளிப்படுத்தும். ஆனா கலை என்ன பண்ண கலையினுடைய கடிகளை வெளிப்படுத்தும். இப்ப இந்த கலைக்கு தான் ஒப்பிட்டு பேசுறேன். இப்ப இவ்வளவு நேரம் பேசுறேன். புரியுதா உங்களுக்கு? இங்க ஈப்ரு 6ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். என்ன பாக்குறோம்? பரிசுத்த ஆவியை பெற்று
பரம வார்த்தை சொல்றீங்க பாருங்க. ருசி பார்த்து ஏனெனில் ஒருதரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் விலையும் ருசி பார்த்தும் இங்க என்ன பண்ணாங்க, இவங்க டேஸ்ட் பண்ணாங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாங்க, மெசேஜை பெற்றுக்கொண்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அதே மாதிரி அந்த யாத்திரின் பிரஜைகள் என்ன பண்ணாங்க? அதே மாதிரி எல்லாம் எஸ் பரிசுத்தா அதே அந்த யாத்திரின் பிரஜைகளும் கூட தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய பராக்கிரமத்தையும் தேவன் எப்படி அங்க அற்புதங்களை செய்கிறார்ன்ற மாதிரி எல்லாம் பார்த்தாங்க. தேவன் எப்படி வந்து எகிப்தை வந்து கொலாப்ஸ் பண்ணி அவங்களை கொண்டு வந்தாரு, எப்படி வந்து அந்த செங்கடலை வந்து பிளந்து கொண்டு வந்தாரு, மாறாவன் தன்னை மிதுரமா மாத்தினாரு, இன்னும் அவங்களுக்கு மன்னா கொடுத்தாரு, இன்னும் என்ன பண்ணாரு, வெண்கல சர்ப்பத்தை நிறுத்தி என்ன பண்றாரு, அவங்க கடிச்சு பாம்பு கடிச்சு எல்லாரும் அந்த பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் என்ன பண்றாரு தேவன். அவங்க அணிந்திருந்த ஆடைகள் வந்து என்னாகல, மாசு பரல, போட்ட செருப்பாடை என்ன பண்ணல, சமந்து என்ன பண்ணல, சொல்லுங்க, அது என்னாகல, அது சமந்து போகல. விசுவாசம் இருக்கீங்களா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தேவன் என்ன பண்றாருன்னா அவங்கள வந்து 10 இடத்துல வந்து அவர் என்ன பண்றாரு, ஸ்டே பண்ண வைக்கிறார். ஆனா 10 இடத்துலயுமே 10 அற்புதங்களை தேவன் செய்யறார். அவங்க தண்ணி வேணுன்றாங்க, தாகத்து தண்ணி வேணும் தாகத்து தண்ணி வேணும் சொல்லும் போது என்ன பண்றாரு, கண்மலையை அடித்து ஒரு பாறை அடித்து பாறையில் தண்ணி கொண்டு வர்றாரு. இதெல்லாம் அற்புதமான காரியங்க. இந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதான் என்ன பண்றாங்க, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தாங்க, அவங்க பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய மகத்தான காரியங்களை பார்த்தாங்க, அவங்க தேவனுடைய நல்வார்த்தை இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்தோம். இவங்க என்ன பண்ண, இவங்க மறுதலிக்கிறாங்க. மறுதலித்து போறவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்ப என்ன பண்றாங்க, அவிசுவாசிக்கிறாங்க. காதேஸ் பர்னேயாவில தேவனுடைய நேயத்திற்கு சிங்காசனத்துல வந்து எல்லாம் ஸ்டே பண்ணிருக்காங்க. உள்ள போய் வந்தாங்க, உள்ள போய் வந்து இப்ப உள்ள போறதுக்கு என்ன பண்ண முடியும், அவர் கையில உள்ள போலான்ற மாதிரி போகும்போது அவங்க விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்கிருந்து விடுவித்து கொண்டு வந்ததே உள்ள போறதுக்காக தான், வெளியே வந்தது உள்ள போறதுக்கு. இப்ப உள்ள போறதுக்கு அங்க 10 பேர் என்ன பண்றாங்கன்னா, 10 பேர் வந்து அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறாங்க. இவங்க 2 பேரும் விசுவாசமான வார்த்தைகளை பேசுறாங்க. அப்ப தேவன் என்ன பண்றாரு, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் மறுபடியும் என்ன பண்ணீங்கன்னா பரிசுத்தாவை பெற்று நீங்க என்ன பண்றீங்க, மறுதலிக்கிறீங்க, தேவனை மறுதலிக்கிறீங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறீங்கன்னு சொல்லி தேவன் என்ன பண்றாரு, இப்போ அவங்க அழிச்சு போடுறாங்க. என்ன பண்றாரு, இப்ப அவங்கள வந்து அங்கவே அவங்களுடைய பிரேதங்கள் விழும்படி அவங்கள வந்து அவங்க என்ன அவங்க அவிசுவாச்சாங்களோ அந்த அவிசுவாசத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் அவங்க பேசுறாங்களோ அந்த வார்த்தையின்படியே அவங்களை என்ன பண்றாரு, அவங்கள அங்கவே அழிச்சிட்டாங்க. அவங்க அழிக்கிற வரைக்குமே அந்த பிரேதங்கள் வந்து விழுகிற வரைக்குமே தேவன் என்ன பண்ணல, அவங்க வேற சந்ததியை வந்து உள்ள கொண்டு போகும். விசுவாசம் இருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதான் சகோதரி சொல்லி இங்க சொல்றாரு பாருங்க. அப்போ தேவனுடைய குமாரனை காலின் கீழ் விரித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு குடிதான ஆக்னைக்கு பாத்திரவனாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இது நியாயத்தீர்ப்புதான். விசுவாசிகளா? இந்த காலத்துல கூட இந்த யாத்திரையில நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மகத்தான செய்திகளை கேட்டு கூட என்ன பண்றாங்க, இந்த மகத்தான செய்திகளை கேட்டு இந்த தேவனுடைய மீட்பின் திட்டத்தை கேட்டு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, விசுவாசத்தின் இந்த யாத்திரையில அவங்க தொடர்ந்து பயணிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஸ்டாப் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்லை, தேவன் மேல அவிசுவாசம். அப்ப விசுவாசம் என்ன பண்ணுவாங்க, டிராவல் பண்ணுவாங்க, அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போவாங்க. அவங்களுடைய ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போயிட்டு அவங்க ஸ்தலம் இதுன்ற மாதிரி அவங்க அடையாளம் கண்டு கொண்ட ஸ்தலத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்தானத்துல போய் வசிப்பாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆனா ஏன் அவங்க அங்க அந்த தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சிங்காசனத்தை அவங்க அழிக்கப்பட்டாங்கன்னா அவங்க அவிசுவாசமான ஆட்களாக. இப்ப நாம் யாரா இருக்கிறோம், மூன்றாம் யாத்திரை பிரச்சனை இருக்கிறோம். அப்ப இந்த யாத்திரையும் கூட அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன, அவங்கள வந்து தேவன் அழிக்கிற வரைக்குமே நம்ம ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போக முடியாது. அப்ப இந்த யாத்திரையில தேவன் என்ன பண்ணிருக்காரு, நம்மள ராஸ்கல் என்ன பண்றாருன்னா, தேவன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காரு, பரீட்சிக்கிறார், டெஸ்ட் பண்றாரு. இந்த டெஸ்ட் தான் நீங்க யாருன்றத என்ன பண்ணோம்
நிரூபிக்கும். நிரூபிக்கும். நீங்க என்ன எந்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை கடிகளை பார்க்கும்போது நீங்க என்ன பேசுறீங்க, என்ன நோக்கத்துல ஓடுறீங்க, நீங்க என்ன சரின்றது உங்க கடிகள் என்ன பண்ணும்? எஸ், அத்தாட்சியா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? அந்த அத்தாட்சிகள் தான் என்ன பண்ணுது? நீங்க உண்மையான விசுவாசி இல்ல பேக் விசுவாசி என்ற மாதிரி காட்டு. அப்படிங்க அந்த களையும் கோதுமை என்ன பண்ணுதுன்னா பரிசுத்த ஆவிக்கு என்ன பண்றது? கோதுமையும் அந்த களையும் என்ன பண்ணுது? தண்ணீருக்காக ஏங்குது. தண்ணீருக்காக அந்த மழை வந்த நோக்கம் வந்து கோதுமைக்காக தான். ஆனா கோதுமைக்காக வந்து தண்ணீரை வந்து இந்த களையும் பெற்றுக்கொள்ள என்ன பண்ணுதுன்னா அந்நிய பாஷை பேசுது. அதனால என்ன பண்ண முடியாது? நல்ல கனிகளுக்கு எஸ், உண்மையான கிறிஸ்தவன்ற மாதிரி எடுத்துக்கொள்ள முடியாது. மரமண்ட எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா அந்த கடிகளை பார்க்கும்போது தான் அவன் உண்மையான கிறிஸ்தவனா இல்லையான்றத என்ன பண்ண முடியும்? எஸ், இப்போ இந்த நாமளும் யாரா இருக்கிறோம்? நாமளும் யாரா இருக்கிறோம்? உண்மையான கிறிஸ்தவர்கள்ன்ற மாதிரி விசுவாசிக்கிறோம். ஆனா நம்முடைய கடிகள் என்ன பண்ணுது? நம்ம யாருன்றதை வெளிப்படுத்துது. அப்ப நாமளும் யாரா இருக்கிறோம்னா யாத்திரின் பிரச்சனை இருக்கிறோம். நாம வந்து என்ன பண்றோம்? காதேஸ் பர்னா என்கிற தேவனுடைய நியாயத்திற்கு சிங்காசனமாகி அந்த இடத்துல இருக்கிறோம். விசுவாசிங்களா? யார் விசுவாசத்து உள்ள போறாங்களோ அவங்க நியாயத்திற்கு தப்பித்துக் கொள்றாங்க. அதை வந்து யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? நியாயத்திற்குள்ளாக. உங்களுக்கு நாம் ஜெபிக்கலாம்.